ஒரு அழகான கடற்கரை. சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் அங்க வந்து போறது வழக்கம். சனி ஞாயிறு கூட்டம் அதிகமா இருக்கும். அதோட விளைவு என்னங்கிறது அடுத்த நாள் தான் தெரியும். ஆமா, அந்த கடற்கரையை சுத்தப்படுத்துற தொழிலாளிகள் திங்கட்கிழமை ரொம்ப சிரமப்படுவாங்க. சனி ஞாயிறு வந்த கூட்டம் கடற்கரை பூராவும் காலி ஐஸ்கிரீம் கப்புகளை வந்து வீசி எறிஞ்சிட்டு போயிருக்கும். ஆயிரக்கணக்கான கப்புகள் அங்க பரவலா கிடக்கும். அதையெல்லாம் பொறுக்கி எடுத்து சுத்தம் பண்ணி ஆகணும். இதனால திங்கட்கிழமை வேலைக்கு வர்றதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. அப்படி ஒரு நிலைமை. பல பேர் அன்னைக்கு வந்து லீவ் எடுத்துட்டு போயிடுறது வழக்கம். நமக்கு எதுக்கு இன்னைக்கு தொந்தரவுன்னு. இது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க. ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்களாம். அந்த நகர நிர்வாக அலுவலர்கள், பணியாளர்கள் எல்லாரும் அதுல கலந்துகிட்டாங்க. கூட்டம் ஆரம்பமாச்சு. ஆரம்பத்துல சொன்னாங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும், என்ன பண்ணலாம், அதை முடிவு செய்யறதுக்கு தான் இந்த கூட்டம். இதுல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு தோன்றுகிற யோசனை எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. கொஞ்சம் கூட தயக்கம் வேண்டாம். நாம சொல்ற யோசனை ஈடுபடுமா படாதா அப்படின்னு எல்லாம் யோசிக்க வேணாம். எல்லாருடைய யோசனைகளையும் அப்படியே பதிவு செய்துகிறோம். கடைசியா அதுல இருந்து ஒரு சிறந்த யோசனையை தேர்வு பண்ணி அதை பயன்படுத்தலாம். இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு முக்கியமான வேண்டுகோள், எவ்வளவு சாதாரணமான யோசனையா இருந்தாலும் சரி, அது சொல்லும் பொழுது அடுத்தவங்க வந்து ஏளனம் செய்யக்கூடாது. இது ஒரு பெரிய யோசனையா அப்படின்னு சொல்லி எதையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. இதுதான் அந்த கூட்டத்தின் ஆரம்பத்தில் செய்யப்பட்ட அறிவிப்பு. உடனே அந்த கூட்டத்தில் இருந்தவங்க ஆளுக்கு ஒரு யோசனை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் எழுந்திருச்சார், இங்க வர்ற சுற்றுலா பயணிகள் கிட்ட ஆளுக்கு $10 ஒரு டெபாசிட் மாதிரி வைப்பு பணமா வாங்கிக்கணும். காலி ஐஸ்கிரீம் கப்பை திருப்பி கொடுத்தா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடலாம். இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டா கப்புகளை தேடி பொறுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, எல்லாம் ஒரே இடத்துக்கு வந்து சேர்ந்துரும். அப்படியே நாம வந்து தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல கொட்டி போடலாம் அப்படின்னாரு. இன்னொருத்தர் எழுந்திருச்சார், கப்பை வந்து கீழே போட்டா $50 அபராதம் அப்படின்னு அங்கங்க போர்டு எழுதி வச்சுடலாம். கப்புகளை போடுறதுக்கு அங்கங்க பெரிய கூடைகளை வச்சுடலாம். நாம சாவகாசமா அந்த கூடைகளை சேகரம் பண்ணிக்கலாம் அப்படின்னாராம். இன்னொருத்தர் எழுந்திருச்சு கொஞ்சம் கோபமா பேசினார். கப்புகளை வந்து அவங்க வாயிலேயே திணிச்சுடணும், அதுகளை முன்னு சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டங்கிறது அப்படின்னு ரொம்ப கடுமையா பேசியிருக்காரு. இது வேடிக்கையா தெரிஞ்சாலும் இந்த யோசனையும் பதிவு செஞ்சுக்கிட்டாங்களாம். இப்படி பல யோசனைகள். கடைசியா எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு பரிசீலனை பண்ணாங்க. அப்புறம் தான் யோசனை வந்தது. இவர் வேடிக்கையா சொன்னது, கப்புகளை அவங்கவுங்க வாயிலேயே திணிச்சு சாப்பிட சொல்லணும், அதுதான் தண்டனைன்னாருல. ஏன் அப்படி சாப்பிடுறது மாதிரியே கப்புகளை தயார் பண்ண என்ன அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சாங்களாம். ஆகா, அதுதான் சரின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதுல இருந்து உருவானதுதான் இந்த வேஃபர் கப்ஸ். ஐஸ்கிரீமை சாப்பிட்டு முடிச்சதும் கப்பையும் சாப்பிட்டுடலாம். கோன் ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம்ல, அதுதான். அமெரிக்காவில் மியாமி கடற்கரையில ரொம்ப காலமா இருந்துகிட்டு வந்த குப்பை பிரச்சனைக்கு இப்படிதான் ஒரு தீர்வு வந்துதான். இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாம அன்றாட எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம், அதுக்கெல்லாம் தீர்வு உண்டு. அது எங்க ஒளிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அந்த அந்த யோசனையையும் நல்லா தீவிரமா யோசிக்கணும். யார் என்ன யோசனை சொன்னாலும் அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது, அக்கறையோட கவனிக்கணும், அதை யோசிச்சு பார்க்கணும். ஒரு அம்மா தன்னோட வீட்டுக்காரரை ஒரு மனநல மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு வந்தாங்களாம். டாக்டர், இவருக்கு கோன் ஐஸ்கிரீம் பிடிக்கல, பேப்பர் கப்பில் இருக்கிற ஐஸ்கிரீம் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறார் அப்படின்னாங்களாம். அது ஒன்றும் தப்பு இல்லையேன்னாராம் டாக்டர். இதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், இவர் கப்பு ஐஸ்கிரீம் வாங்குறதுல தப்பு இல்லை டாக்டர், பிரச்சனை அது இல்லை. அப்புறம் வேற என்னன்னு கேட்டிருக்காரு. வாங்கினதும் ஐஸ்கிரீமை கீழே கொட்டிவிட்டு அந்த பேப்பர் கப்பை மட்டும் விரும்பி சாப்பிடுறார், அதனால தான் உங்ககிட்ட அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு. ஒரு சிகை அலங்கார கூடம். ரொம்ப சுறுசுறுப்பா எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முடிவெட்டிக்க வந்திருக்கிறவங்க நிறைய பேர், எல்லாரும் வரிசையா உட்காந்துருக்கிறாங்க. அந்த சமயத்துல திடீர்னு கதவை திறந்துக்கிட்டு ஒருத்தர் உள்ள வர்றார். அவர் ஒரு பெரிய மனிதர். அவரும் முடிவெட்டிக்கிறதுக்காக தான் உள்ள வந்திருக்கிறார். அவரை பார்த்த உடனே அங்க வரிசையில் உட்காந்துருந்தவங்க எல்லாரும் எழுந்திருச்சு அவர்கிட்ட வந்துட்டாங்க. அவரை சுத்தி நின்றுட்டாங்க. எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாம் முடிஞ்சதும் வந்தவர் கேட்டார், வரிசையில கடைசியா இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டார். ஏன்னு கேட்டாங்க. நான் அதுக்கு அடுத்தபடியா உட்காரணும், அதுக்காக தான் கேட்கறேன் அப்படின்னார். உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா, நீங்க வந்து வரிசையில காத்திருக்க கூடாது, நீங்க அரசாங்கத்தின் தலைவர், உங்களுக்கு நேரம் முக்கியம், அதனால நீங்க முன்னாடி போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதை அவர் கேட்கல. தோழர்களே, உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் வரிசையா தான் வரணும், அதுதான் முறை. வரிசையில வரணுங்கிற நடைமுறையை நானும் பின்பற்ற விரும்புறேன். நாம எல்லாரும் சமமானவர்கள் அப்படின்னார். இப்படி சொல்லிவிட்டு வரிசையில கடைசியா இருந்த ஒரு நாற்காலியில போய் உட்காந்துக்கிட்டார். தன் சட்டை பையில இருந்த ஒரு செய்தித்தாளை எடுத்தார், படிக்க ஆரம்பிச்சுட்டார். ஆனா அங்க இருந்தவங்களால இதை வந்து பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. ஒருத்தர் எழுந்திருச்சு வந்தார். ஐயா, இப்ப என்னுடைய முறை வந்திருக்குது, நான் தான் போக வேண்டிய முறை.
உங்களை இங்க காத்திருக்க வைக்கிறதை விட ஒரு 5 ஆண்டுகளுக்கு கூட நான் முடி வெட்டிக்காமே இருந்துட முடியும் அப்படின்னார். அவர் மறுபடியும் சொன்னார், ஐயா, நீங்க வரிசை முறையை தாண்டி போக விருப்பப்படல, சரி, ஆனா என்னுடைய முறையை மாத்தி கொடுக்கறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்குது. இதுக்கு பதிலா உங்களுடைய கடைசி இடத்தை நான் எடுத்துக்கிறேன், இதை நீங்க மறுக்க முடியாதுன்னார். அங்க இருந்த மற்றவங்களும் இதை ஒரு மனசா வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பெரிய மனிதர் பார்த்தார், சரின்னு கடைசியா ஒத்துக்கிட்டார். அவர் யார் தெரியுமா? அவர் தான் மாவீரர் லெனின். ரஷ்யாவில் கிரெம்ளின் சிகை அலங்கார கூடத்துல தான் இது நடந்தது. எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள்னு வாயளவுல பேசுறதுல என்ன பிரயோஜனம்? நாம எல்லாரும் சமம்ங்கிறத நடைமுறையில கடைபிடிச்சு காட்டினவங்க கொஞ்சம் பேர் தான். அவங்கள ஒருத்தர் தான் லெனின். வரிசையில் நின்று வர்றதுங்கிறது ஒரு சிறந்த பண்பு, உயர்ந்த பண்பு. இன்னைக்கு பல இடங்கள்ல அது நமக்கு தேவைப்படுது. ஒரு ரேஷன் கடைவாசல், கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் வரிசையில் நின்றுட்டாங்க. கடைசியா வந்த ஒருத்தர் கியூவில் முன்னாடி போறதுக்கு முயற்சி பண்றார். ஏற்கனவே நின்றுட்டு இருக்கிறவங்க அவரை முன்னாடி போறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. கடைசியா போய் நில்லையா அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க. அது அவர் காதுல வாங்கல. முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னாடி போறதுக்கே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து அவரை வலுக்கட்டாயமா இழுத்து கொண்டாந்து பின்னாடி கொண்டு போய் நிறுத்திவிட்டாங்க. நிறுத்திவிட்டு சொன்னாங்க, இதை பாருப்பா, நாங்க இருக்கிற வரைக்கும் நீங்க முன்னாடி போய் எதையும் வாங்க முடியாது, தெரிஞ்சுக்கோ அப்படின்னாங்க. இப்போ அந்த ஆள் சொன்னாராம், நான் இங்க பின்னாடி நிக்கிற வரைக்கும் நீங்களும் எதுவும் வாங்க முடியாது அப்படின்னாராம். ஏன்னு கேட்டிருக்கிறாங்க. நான் தான் அந்த கடையை திறக்க வேண்டிய ஆள் அப்படின்னு கேட்டான். ஒரு நாள் ராமர் அரசவையில உட்கார்ந்துருக்கிறார். ராமராஜ்யம் நடந்துகிட்டு இருந்த நேரம். அந்த சமயத்துல ஒரு நாய் அரச சபைக்கு வந்துதான். அது தலையில அடிபட்டு ரத்தம். அந்த கோலத்துல அது அங்க வந்தது. எல்லாரும் ஆச்சரியமா அதை பார்த்தாங்க. ராமரும் அந்த நாயை பார்த்தார். நீங்க வந்த காரியம் என்ன, என்ன நடந்தது, எதுவா இருந்தாலும் பயப்படாம சொல்லு அப்படின்னார். உடனே அந்த நாய் மெதுவா சொல்ல ஆரம்பிச்சுதான். ஐயா, நான் தெருவில் போய்கிட்டு இருந்தேன். வழியில ஒருத்தர் வந்தார். அவர் வேத சாஸ்திரம்லாம் படிச்ச பெரியவர். அவர் எந்த காரணமும் இல்லாம அவர் கையில வச்சிருந்த குச்சியால என் தலையில அடிச்சுட்டார். அதுதான் தலையில ரத்தம். இதை நீங்க விசாரிச்சு தகுந்த தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு தான் அந்த நாய். ராமர் பார்த்தார். உடனே தன்னுடைய காவலர்களை அனுப்புனார். அந்த ஆளை எங்க இருந்தாலும் போய் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு விட்டார். காவலர்கள் போனாங்க. அந்த ஆளை பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. அரண்மனைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. என்ன நடந்ததுன்னு விசாரிச்சார் ராமர். அதுக்கு அந்த ஆள் சொன்னார், நான் வீதி வழியா வந்துகிட்டு இருந்தேன். குறுக்க இந்த நாய் வந்தது. நான் அவசரமா போய்கிட்டு இருந்தேன். இது எனக்கு வழி விடாம குறுக்க பூந்து இடைஞ்சல் பண்ணிச்சு. எனக்கு கோபம் வந்துட்டுது. அதனால அடிச்சுட்டேன். வேத சாஸ்திரம் படிச்ச நான் என் வசம் இழந்து கோபப்பட்டது பெரிய தப்பு தான். அதை நான் ஒத்துக்கிறேன். குற்றத்தை ஒப்புக்கொள்றேன். எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுங்க, ஏத்துக்கிறேன் அப்படின்னு விட்டார். சரி, இப்ப அந்த ஆளுக்கு தண்டனை கொடுக்கணும். என்ன தண்டனை கொடுக்கறது யோசனை பண்ணார் ராமர். அதையும் அந்த நாய்கிட்டயே கேட்டார். நீயே சொல்லு, என்ன தண்டனை கொடுக்கலாம் இவருக்கு அப்படின்னார். இதுக்கு அந்த நாய் என்ன சொல்லிச்சு தெரியுமா? இவரை ஏதாவது ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவா நியமனம் பண்ணி விடுங்க, அதுதான் இவருக்கு சரியான தண்டனை அப்படின்னுது. இதை கேட்டது ராமர் முகத்துல புன்னகை. ஆனா அங்க இருந்த மற்றவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம். அது எப்படி, தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது தானே நியாயம், அதை விட்டுட்டு தர்மகர்த்தா பதவியை கொடுக்க சொல்லுதே இந்த நாய் அப்படிங்கிற ஆச்சரியம். இந்த சந்தேகத்தை அந்த நாய்கிட்டயே கேட்டாங்க அங்க இருந்தவங்க. இதுக்கு அந்த நாய் பதில் சொல்லிச்சான். நான் போன பிறவியில ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவா இருந்தேன். எவ்வளவோ கவனமா எச்சரிக்கையா தான் என்னுடைய கடமைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தேன். அப்படி இருந்தாலும் சில சமயங்கள்ல என்னையும் மீறி கோயில் செல்வத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு காரணம் ஆயிட்டேன். ஒரு கோவிலுக்கு தர்மகர்த்தாவா இருக்கிறவங்க எப்படியும் இந்த பாவத்திலிருந்து தப்பிக்கிறது கஷ்டம். அதனாலதான் நான் இந்த பிறவியில நாயா பிறந்து இப்படி கஷ்டப்படுறேன். இதே நிலைமை இந்த ஆளுக்கும் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரையும் ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவை நியமிக்கும்படி கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு தான் இந்த நாய். இதுல இருந்து என்ன தெரியுது? எந்த பதவியில நாம இருந்தாலும் நமக்கு தெரியாம கூட அதை தவறா உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறத இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அடுத்த பிறவியில நாயா பிறந்து எங்கேயாவது போய் வாழை ஆட்டிட்டு நிக்க வேண்டியதுதான். கோவில் வாசல்ல 2 நாய் பேசிக்கிட்டு இருந்துதான். போன ஜென்மத்துல நான் மனுஷனாதான் இருந்தேன். ஒரு கோவில் பூசாரி பேச்சை கேட்டுட்டு அவரோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆண்டவன் போட்டிருந்த நகையெல்லாம் அபகரிச்சு என்கிட்ட கொடுத்தாரு அவரு.
நான் எடுத்துட்டு வந்துட்டேன். திருடினது அந்த ஆள் தான், எடுத்துக்கிட்டு வந்தது தானா? இருந்தாலும் நான் மட்டும் நாயா பிறந்துட்டேன். இப்போ மட்டும் அந்த பூசாரி என்கிட்ட மாட்டினா கடிச்சு குதறி போடுவேன் அப்படின்னு தான். அவசரப்பட்டு அப்படி செஞ்சுடாதே. பதிலுக்கு அவரும் உன்னை திருப்பி கடிச்சாலும் கடிச்சிருவார். ஏன்னா அவரும் இப்போ ஒரு நாயா தான் பிறந்திருக்கிறார் அப்படின்னு தான் இன்னொன்று. அது எப்படி உனக்கு தெரியும்னு தான் இது. நான் தானே அது அப்படின்னு தான் அந்த நாளாம். ஒரு நண்பர் வந்தார். ரொம்பவும் இறுக்கமா உடை அணிஞ்சிருந்தார். அதாவது ஆடைக்குள்ள அவர் மாட்டிக்கிட்டு இருந்தது மாதிரி தெரிஞ்சது. ஏன் துணி குறைச்சலா எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டோம். இல்லைங்க, எனக்கு எப்பவுமே இறுக்கமா உடை அணியறது தான் பிடிக்கும் அப்படின்னார். ஒருத்தர் எப்படி உடை அணிகிறார் அப்படிங்கிறத வச்சே அந்த ஆள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். உடை அணிகிற விதம் ஒருத்தருடைய மனநிலையை வெளிப்படுத்துதான். இப்ப இறுக்கமான உடை அணிகிறவங்க பொதுவா மன நிம்மதி இல்லாதவங்களா இருப்பாங்களாம், கோபக்காரங்களா இருப்பாங்களாம். ரொம்ப தொலைதொலைப்பா ஆடை அணிகிறவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் அமைதியான ஆளா இருப்பாங்களாம், சாந்தமா இருப்பாங்களாம். இவங்கெல்லாம் போராடுறதுக்கு சரியா வரமாட்டாங்களாம். இப்படி ஒரு கணிப்பு இருக்குது. அதனாலதான் போர் வீரர்களுக்கெல்லாம் இறுக்கமான உடையை தான் கொடுக்கறது வழக்கம். ஆனா சன்னியாசிகளை பாருங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தொலை உடைகள் தான். அவங்கெல்லாம் டைட் பேண்ட் போட்டுக்கிட்டு நிக்க மாட்டாங்க சன்னியாசிகள்லாம். அதே மாதிரி சன்னியாசிகள்லாம் காவி உடைய தேர்ந்தெடுக்கிறதுக்கும் காரணம் உண்டு. பல ஆண்டுகள் சோதனை செஞ்சு பார்த்துட்டு தான் சன்னியாசத்துக்கு காவி தான் சரி அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்ப பௌதீக விஞ்ஞானப்படியும் அதுதான் சரி. அதாவது சூரிய ஒளியில 7 வண்ணங்கள் உண்டு. ஒரு பொருள் மேல அது விழும் பொழுது அந்த பொருள் நமக்கு சிவப்பா தெரிஞ்சதுன்னா அந்த பொருள் சிவப்பை தவிர மற்ற எல்லா நிற கதிர்களையும் உள்வாங்கிக்கிட்டு சிவப்பு நிறத்தை மட்டும் வெளியில விடுது. அதாவது விலக்கி விடுது. அதனாலதான் அந்த பொருள் சிவப்பா தெரியுது. உடல் ஆரோக்கியத்துக்கு ஓரளவு சிவப்பு தேவைப்படுது. அதனாலதான் காவி உடை அணிஞ்சா சூரிய ஒளி ஓரளவு சிவப்பை விலக்கிவிடும். அதாவது சிவப்பின் பலனும் கிடைக்கும், இந்த சிவப்பின் கெடுதலும் இல்லை அப்படின்னு யோசனை பண்ணாங்க. காவி உதய வேளையின் நிறம். கீழ் வானத்துல கதிர் உதிக்கிற வேளையில முதல் ஒளி தோன்றுகிற நேரத்துல காவி நிறம் தான் கசியும். தியானம் செய்யறப்போ முதல்ல காணக்கூடிய ஒளி காவி நிறம் தான். தியானத்தின் உச்ச நிலையின் நிறம் நீலம். தியானம் காவி நிறத்துல ஆரம்பமாகி நீல நிறத்துல நிறைவடைகிறது அப்படிங்கிறார் ஓஷோ. நீலம் தியான சிகரம், காவி தியான ஆரம்ப குறியீடு, ஒரு சன்னியாசியின் ஆரம்ப தரிசனம் அப்படிங்கிறார் அவர். ஒருத்தர் நாள் பூரா காவி உடைய அணிஞ்சிருந்தா அந்த நிறம் அவருக்கு தியானத்தை பற்றிய நினைவை ஊட்டிக்கிட்டே இருக்கும். இப்படியே ஆடைக்கும் தியானத்துக்கும் இடையில ஒரு தொடர் ஏற்படுது. ஒரு துறவியின் உள்ளார்ந்த பண்பா அது மாறுது. கடைவீதியில ஒரு பொருள் வாங்க போறோம், அது மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஞாபகம் முடிச்சு போட்டுக்கிறோம். அந்த முடிச்சுக்கும் பொருளுக்கும் தொடர்பு இல்லை. ஆனா கடைவீதிக்கு போன உடனே அந்த முடிச்சு அந்த பொருளை ஞாபகப்படுத்துது. அதாவது அந்த முடிச்சு ஒரு தொடர்பு அம்சமா அமையுது. அது மாதிரிதான் காவி உடையும். ஒரு துறவி நடக்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது, குளிக்கும் பொழுது அவருடைய காவி உடை அவருக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது ஒரு நிலைப்படுத்தப்பட்ட நினைவாக ஞாபக முடிச்சாக மாறிடுது. காவி ஆடை இல்லைன்னா ஒருத்தரால துறவியாக முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. அதே நேரத்துல காவி ஆடையால ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, அதுல ஒன்னும் அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. இதுதான் உண்மை. இவ்வளவு தூரம் காவி ஆடையை பத்தி சொல்றதுனால எல்லாரும் சன்னியாசியா போடுங்கோ அப்படின்னு நாம சொல்றதாக யாரும் நினைச்சிடக்கூடாது. மனசுக்கும் நிறத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இவ்வளவும். நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், ஆபீஸ்ல வேலை பார்க்கிறவர். ஒவ்வொரு மாசமும் 20ஆம் தேதிக்கு பிறகு அவரை போய் பாத்தீங்கன்னா காவி உடை அணிஞ்சுக்கிட்டு, கண்ணை மூடிக்கிட்டு, கை ரெண்டையும் விரிச்சு வச்சுக்கிட்டு தியானத்திலேயே உட்காந்துருப்பார். ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டேன். அதாவது 20ஆம் தேதிக்கு பிறகு என் கையில ஒரு பைசா கூட கிடையாது, ஒரு சன்னியாசி லெவல்ல இருக்கிறேன், என்கிட்ட எதுவும் செலவுக்கு கேட்காத அப்படின்னு என் மனைவிக்கு நாசூக்கா உணர்த்துறதுக்காக அப்படி உட்கார்ந்துருப்பேன் அப்படின்னு விளக்கம் கொடுக்கிறார். நமக்கு முன்னாடி நமக்கு வேண்டிய ஒருத்தர் ஒரு கிளாஸ்ல நமக்கு பழச்சாறு கொண்டாந்து வைக்கிறாருன்னு வச்சுங்க. உடனே நாம என்ன பண்ணுவோம்? எடுத்து கிடுகிடுன்னு சாப்பிட்டுருவோம், அடுத்தவங்க யாரும் வர்றதுக்குள்ள. அதை விட்டுட்டு அதை கொண்டாந்து வச்சவர்கிட்டயே அதோட விலை என்ன அப்படி இப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருப்போம். நாம கேட்க மாட்டோம். ஆனா காந்திஜி அப்படி கேட்டாராம். எப்ப தெரியுமா? 1935. அந்த வருஷம் மே மாசத்துல ஒரு நாள் காந்திஜி டெல்லியில இருக்கிறார். அப்ப அவருக்கு 2 டம்ளர் மாம்பழச்சாறு கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதை வாங்குறார். இதோட விலை என்ன அப்படின்னு கேட்டார் காந்திஜி. யாருகிட்ட கேட்டாருன்னா மனுபென் காந்தி கிட்ட கேட்கிறார்.
அவங்க தான் கொண்டாந்து கொடுக்குறாங்க. காந்திஜிக்கு உதவி செய்யறதுக்காக அவர் கூடவே இருந்தவங்க அவங்க கிட்ட தான் கேட்கிறாரு. காந்திஜி சும்மா வேடிக்கைக்காக இப்படி கேட்கிறாருன்னு நினைச்சுட்டாங்க அந்த அம்மா. அதுவும் இல்லாம அதோட விலையை கேட்டா காந்திஜி நிச்சயமா அதை சாப்பிட மாட்டார் அப்படிங்கிற பயம் வேற. அதனால அந்த அம்மா பதில் எதுவும் சொல்லாம கம்முன்னு இருந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு. அந்த பழச்சாறு வச்ச இடத்துல அப்படியே இருக்குது. வச்ச இடத்துல வச்சபடியே இருக்கு. காந்திஜி அதை சாப்பிடவே இல்லை. மனுபென் காந்தி பார்த்தாங்க. மெதுவா காந்திஜி கிட்ட போய் அதை சாப்பிடுங்களேன் அப்படின்னாங்க. பழச்சாறு விலை என்னன்னு கேட்டேன். அதுக்கு பதில் இல்லை. அது முதல் தப்பு. பதிலை எதிர்பார்த்திருந்தும் அதை பத்தி விசாரிக்கல. அது ரெண்டாவது தப்பு. இப்படி 2 தப்புகளை பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து இதை சாப்பிடுங்கன்னு சொன்னா அது எப்படி அப்படின்னு கேட்டாராம் காந்திஜி. மனுபென் காந்தி என்ன சொல்றதுன்னு தெரியாம திகைச்சு போய் நின்றுகிட்டு இருந்தாங்க. காந்திஜி தொடர்ந்து சொன்னாராம். இப்ப என் முன்னாடி வச்சிருக்கிற இந்த பழச்சாறு விலை சுமாரா ஒரு ₹1/2 இருக்கும். அது அந்த காலத்து மதிப்பு. இந்த பழச்சாறு இல்லாம கூட என்னால இருக்க முடியும். ஆனா அவசியமான பொருள்களை வாங்கறதுக்கு கூட சக்தி இல்லாத மக்கள் இந்த நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ எனக்கு என்னத்துக்கு இந்த விலை உயர்ந்த பானம்? இதை இப்போ நான் சாப்பிட்டா என் உடம்பு வேணும்னா ஆரோக்கியமாகலாம். ஆனா என் மனசு அமைதி அடையாது. எனக்கு என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம்தான் முக்கியம். அதனால இதை நான் சாப்பிட மாட்டேன், எடுத்துட்டு போயிடு அப்படின்னாராம். அந்த சமயத்துல ஒரு அகதி பொண்ணு 2 குழந்தைகளோட காந்திஜியை பார்க்கறதுக்காக வந்தது. வணக்கம் சொல்லிச்சு. காந்திஜி உடனே தனக்கு முன்னாடி இருந்த பழச்சாற்றை எடுத்து அந்த பொண்ணுகிட்டையும் குழந்தைகள்கிட்டையும் கொடுத்து சாப்பிட சொன்னார். அவங்க அதை வாங்கி ரொம்ப சந்தோஷத்தோட சாப்பிட்டாங்களாம். அதை பார்த்த காந்திஜி முகத்துல ஒரு புன்னகை, ஒரு பரவசம், ஒரு திருப்தி. அவர் மனசு நிறைஞ்சி இருந்தது. அப்போ அவர் சொன்னாராம், ஆண்டவன் எனக்கு எப்பவும் சரியான சமயத்துல கை கொடுப்பாருங்கிறது அதுக்கு இதுதான் அத்தாட்சி. நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறப்ப கூட கடவுளின் கருணையால அந்த சூழ்நிலை என்னை பாதிக்கல. என் கூட இவ்வளவு நாள் பழகியும் கூட இங்க இருக்கிறவங்க எனக்கு அதிக விலையுள்ள பழரசத்தை கொடுத்தாங்க. ஆனா சரியான நேரத்துல அதை சாப்பிட வேண்டியவங்களை என்கிட்ட அனுப்பி வச்சு என்ன சந்தோஷப்படுத்தினார் கடவுள். அவருக்கு நன்றி அப்படின்னாராம் மகாத்மா காந்தி. உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம்தான் எனக்கு முக்கியம்னு சொன்னார் பாருங்க. அதை நாம எல்லாரும் மனப்பூர்வமா இன்னைக்கு சிந்திச்சு பார்க்கணும். இந்த காலத்துல எல்லாரும் அப்படியா நினைக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார். தினமும் காலையில ஒரு காபி சாப்பிட உட்கார்ற நேரத்துல பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சேருவார் கரெக்டா. உடனே அவரும் தனக்குன்னு வந்திருக்கிற காப்பியை எடுத்து மனப்பூர்வமா பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துருவார். அதுக்கப்புறம் அவருக்காக வேற காப்பி போட்டு கொண்டாந்து கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லிடுவார். ஆண்டவனா பார்த்து சரியான நேரத்துல அவரை எங்க வீட்டுக்கு தினமும் அனுப்பி வைக்கிறார் அப்படிம்பார். ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டோம் ஒரு நாள். அதுக்கு அவர் சொல்றார், எனக்கு என்னோட உடல் ஆரோக்கியம்தான் முக்கியம். இத கடவுள் புரிஞ்சுக்கிட்டு எங்க வீட்டு காப்பியை சாப்பிடுறதுக்கு தினமும் அடுத்த வீட்டுக்காரனை அனுப்பி வைக்கிறார் அப்படின்னாரு. கணவன் மனைவி அன்பா இருக்கணும், ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும், விட்டு கொடுக்கற மனப்பான்மை வேணும். அதுதான் ஒரு நல்ல குடும்பம். இன்னைக்கு பல குடும்பங்கள்ல அர்த்தமில்லாத சண்டைகள் தான் அதிகம். கிராமப்புறங்கள்ல வேடிக்கை ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான். வேலை வெட்டி இல்லாம சும்மாவே இருந்தான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம். மனைவி வந்து சேர்ந்தா. சும்மாவே உட்காந்துருக்கிறியே, ஏதாவது சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்ட்டு இருக்கா. அதுக்கு தான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு அருமையான ஐடியா அப்படின்னு நானா. என்ன அது சொல்லு அப்படின்னு இருக்கா அவ. ஒரு ஆட்டுக்குட்டி வாங்க போறேன்னு இருக்கான். அதை வாங்கி என்ன பண்ண போறேன்னா, அந்த குட்டி வளரும், பெருசாகும், அதுக்கப்புறம் அது நிறைய குட்டி போடும் அப்படின்ட்டு இருக்கான். சரி, அப்புறம் என்ன, அதையெல்லாம் சந்தையில கொண்டுட்டு போய் வித்துவிட்டு அந்த காசுக்கு ஒரு எருவு மாடு வாங்கலாம். சரி, அது எதுக்கு? எருவு மாடு நிறைய பால் கொடுக்கும், அதை கொண்டுகிட்டு போய் பால் பண்ணையில கொடுப்பேன், அல்லது நானே வித்துருவேன், கை நிறைய காசு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு பசுமாடு வாங்குவேன், பாலையும் விற்கலாம், நாமளும் காய் போட்டு சாப்பிடலாம், இப்படிலாம் சொல்லியிருக்கான். அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சான், அடுத்த தெருவில் இருக்கிற எங்க அம்மா வீட்டுக்கும் கொஞ்சம் பால் கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு இருக்கா அந்த பொண்ணு. இந்த இடத்துல கணவனுக்கு கோவம் வந்துட்டுது. அது எப்படி உங்க அம்மா வீட்டுக்கு எதுக்கு கொடுக்கணும், அதெல்லாம் முடியாதுன்னு இருக்கான். இந்த இடத்துல சண்டை ஆரம்பமாயிட்டுது. கொஞ்ச நேரத்துல 2 பேரும் சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. கடுமையான சண்டை நடக்கிறத பக்கத்து வீட்டுக்காரன் காதுல வாங்கினான். அவன் ஓடியாந்தான். அவனுக்கு தெரியும், வாங்காத மாட்டுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கிறது அவனுக்கு புரியும்.
அவன் ஓடி வந்து சொன்னான், ஏண்டா உன்னோட பசுமாட்டை ஒழுங்கா கட்டி போடக்கூடாதான் இருக்கான். என்னடா சொல்றேன்னா இவன், உன் மாடு என் தோட்டத்தில் வந்து மேய்ஞ்சுட்டுது, பயிரெல்லாம் நாசமாயிட்டுது, 10,000 ரூபா அளவுக்கு சேதம், அதை வாங்கிட்டு போறதுக்கு தான் வந்தேன், குடுறா 10,000 நானா. இவன் அரண்டு போயிட்டான். அப்புறம் சொன்னான், டே நான் இன்னும் மாடே வாங்கலையே, அதுக்குள்ள அது வந்து எப்படிடா உன் தோட்டத்தில் மேயும், என்னடா உளர்றேன்னு இருக்கான். நீ தாண்டா இப்போ உளறிக்கிட்டு இருக்க, மாடே வாங்கலை, அதுக்குள்ள எப்படிடா வந்து உன்னுடைய மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு பால் கொடுத்து அனுப்ப முடியும் அப்படின்னு அவன் கேட்டானா. நம்ம ஆளுக்கு இப்பதான் புத்தி வந்துதான். அர்த்தமே இல்லாத சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிட்டானான். இது நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்கிற ஒரு கதை. சண்டையில தான் அர்த்தம் இல்லையே தவிர கதையில் அர்த்தம் உண்டு. அதாவது இல்லாத விஷயங்களுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இல்லறத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கிற மனிதர்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தன் தன்னுடைய மனைவியை பத்தி மாமனார்கிட்ட புகார் சொன்னானா, மாமா உங்க பொண்ணு அர்த்தமில்லாத சண்டை போடுறா, எதுக்கு எடுத்தாலும் எடுத்தெறிஞ்சு பேசுறா அப்படின்னு இருக்கான். நீ எப்படி மாப்பிள்ள அதை சமாளிக்கிற அப்படின்னு கேட்டிருக்காரு அவரு. அவ எடுத்தெறியறது என் மேல படாம ஒதுங்கி நின்னுக்கிறேன் அப்படின்னு நானா. இந்த உலகமே ஒரு நாடக மேடை, நாம எல்லாரும் நடிகர்கள். இது வந்து ஞானிகள் சொல்றது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த உலகத்துக்குள்ள எத்தனையோ நாடக மேடைகள், எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ நாடகங்கள், இதெல்லாம் எப்படி ஆரம்பமாச்சு, அதுதான் இன்னைக்கு தகவல். அதாவது ஆதி மனிதன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சைகையாலேயே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தான். அதனால அப்பவே நடிப்பு ஆரம்பமாயிட்டுது. முதல்ல ஒரு வேட்டையத்தான் அவன் வந்து நடிச்சு காட்டியிருப்பான். இவன் எப்படி போனான், எதிரில் மிருகம் எப்படி வந்தது, அதோட எப்படி சண்டை போட்டான், எப்படி அடிச்சு கொண்டுகிட்டு வந்தான், இதை அப்படியே மற்றவங்களுக்கு நடிச்சு காட்டியிருப்பான். ஏன்னா மொழி கிடையாது. இந்த காலத்துல எல்லாம் நாடகங்களில் நடிக்கிறவங்கள நடிகர்கள்ங்கிறோம். ஒரு காலத்தில் இவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா, திஸ்பியர்கள் அப்படின்னு பேராம். இதுக்கு காரணம் உண்டு. அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிரீஸ் நாட்டில் திசிபியஸ் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தான். அவன் ஒரு பெரிய நாடக கலைஞன். அவன் சில இளைஞர்களை சேர்த்துக்கிட்டான், பயிற்சி கொடுத்தான், நாடக குழுவை உருவாக்கினான், நடிகர்களையும் நாடகத்துக்கு தேவையான பொருள்களையும் ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டியையும் தயார் பண்ணான். அந்த வண்டியிலேயே அவன் வந்து கிரேக்க நாடு பூராவும் சுற்றினான், ஊர் ஊராக நாடகம் போட்டான். ஒரு ஊருக்கு போனதும் அங்கே நாடகம் நடத்த தியேட்டர் இருக்கா அப்படிங்கலாம் பார்க்கறது இல்லை அவன். ஏன்னா அப்போலாம் தியேட்டர்னா என்னென்ன தெரியாது. நாடகம்னா அது ஒரு மூடிய கொட்டைக்குள்ளே தான் நடத்தணுங்கிறது அப்போ யாருக்குமே தோணலை. இந்த வண்டி போகும், அதுவே ஒரு பகுதி, அப்படியே ஒரு மேடை மாதிரி விரிச்சிக்கும். அதில் ஏறி நின்றுக்கிட்டு நாடகத்தை நடித்து காட்டுவாங்களாம். மக்கள்லாம் எதிரில் தரையில் உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. உலகத்தின் முதல் நடமாடும் தியேட்டர் இது தானா. இந்த திசிபியஸ் தான் முதலாக உலகத்தில் நாடகம்ங்கிற பொழுதுபோக்கை நடத்தி காட்டினவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் சொந்தமாக நாடகம் எழுதுனான், நடித்தான், நாடகத்தை இயக்கினான். அதனால தான் அவனை வந்து ஃபர்ஸ்ட் மேன் ஆஃப் தி தியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் தான் நாடக மேடையின் முன்னோடி. கிரேக்கர் காலத்திலேயே நாடக ஆசிரியர்கள், நடிகர்கள், ரசிகர்கள் இவங்கெல்லாம் உருவாயிட்டாங்களாம். நாடகத்தின் சரித்திரத்தில் இந்த 3 பிரிவும் ரொம்ப முக்கியம். அதாவது கிரேக்க தியேட்டர்கள்லாம் திறந்த வெளி மேடைகள் தான். பெரும்பாலும் மலைச்சரிவுகள், அதுவே படிப்படியாக பண்ணியிருப்பாங்க. கீழே அரைவட்ட வடிவில் மேடை, அதுக்கு ஆர்கெஸ்ட்ரான்னு பேர். பிற்காலத்தில் இதில் உட்காந்து இசைக்குழுவினர் வந்து வாய்ச்சதுனால இசைக்குழுவுக்கே ஆர்கெஸ்ட்ராங்கிற பேர் வந்துட்டுது. இப்போ கிரேக்க தியேட்டர்களில் ஒன்று, அதோட காலம் வந்து கிமு 340. அதை இன்னமும் பாதுகாத்து வச்சிருக்கிறாங்களாம். எபிடாரஸ் அப்படிங்கிற இடத்துல அது இருக்குதான். இன்னமும் அந்த தியேட்டரை பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்களாம். சிறந்த கிரேக்க நாடகங்கள்லாம் அங்கே நடிக்கிறாங்களாம். ஆரம்ப காலத்திலேயே கட்டணம் கிடையாது. அப்புறம் பின்னாடி தான் நுழைவு கட்டணம்லாம் அப்படியே வந்துட்டு தான். நடிகர்கள் வந்து பளபளப்பான ஆடைகள் உடுத்தியிருப்பாங்களாம். இந்த குதிகால் உயர்ந்த காலணிகள் போட்டிருப்பாங்களாம். இதெல்லாம் பழைய குறிப்புகள். பலவிதமான உருவங்களில் மாஸ்க் அப்படின்னு சொல்லப்படுற முகமூடி. அதனால் ஒரே நடிகர் பல வேடங்களில் நடிக்கிறது உண்டான். ஆரம்பத்தில் பெண் நடிகர்கள் கிடையாது, எல்லாம் ஆண் நடிகர்கள் தான். ரோமானியர்கள் தான் முதல் நிரந்தர நாடக மேடையை கட்டினவங்க. அதுதான் முதல் தியேட்டர். கிமு 1048 காலகட்டத்தில் பாம்பிங்கிற நகரத்தில் அதை கட்டியிருக்கிறாங்களாம். கிரேக்க ரோமானிய தியேட்டர்களின் அடிப்படையிலேயே இந்த இத்தாலிய வடிவ அமைப்பாளர்கள் இந்த குதிரை லாட வடிவில் ஒரு ஆடிட்டோரியத்தை உருவாக்கினாங்களாம். இப்படி அதை பற்றி நிறைய தகவல் இருக்குது. 1576 லண்டனில் இந்த வின்ஸ்பர்ரி, அப்புறம் இந்த பில்ட்ஸில், அப்புறம் ஜேம்ஸ் இப்படிங்கிறவர் முயற்சியால் தான் இங்கிலாந்தில் முதல் தியேட்டர் உருவாச்சான். அப்படி ஒருத்தர் இருந்தாராம். உலக நாடக மேடையின் வரலாறு இதுதான். அதாவது இப்பெல்லாம் அறிவியல் வளர்ச்சி அதிகமாயிட்டுது, திரைப்படம், தொலைக்காட்சி எல்லாம் வந்தாச்சு. ஒவ்வொரு வீடுமே ஒரு குட்டி தியேட்டர் மாதிரி ஆயிட்டுது.
தொலைக்காட்சி முன்னாடி உட்காந்து எழுந்திருக்கவே மனசு வர்றதில்லை. ஒரு அம்மா ஒரு மனோதத்துவ டாக்டரை தேடிட்டு வந்தாங்களாம் இந்த காலத்தில். டாக்டர், எங்கள் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு அதையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறார், உத்து பார்த்துக்கிட்டு இருக்கார், எனக்கு சந்தேகமாக இருக்குன்னாங்களாம். இது மனக்கோளாறு இல்லைங்க, ஆர்வ கோளாறு, அவ்வளவுதான், இதுக்காக பயப்படாதீங்கன்னாராம் டாக்டர். அப்படி இல்லை டாக்டர், டிவி ஓடும் பொழுது நாம் எல்லாம் அதை பார்க்குறோம் சரி, ஆனால் அவர் அப்படி இல்லை, டிவியை நிறுத்தினதுக்கு அப்புறமும் அதையே உத்து பார்த்துட்டு உட்காந்துருக்கிறார், அதனால தான் சந்தேகப்பட்டு உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னாங்களாம். ஒரு ஊரில் ஒரு மன்னன் இருந்தான், கொடுங்கோல் மன்னன். நிறைய தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் ஒரு தடவை என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு தப்பும் பண்ணாத ஒரு இளைஞனை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சுட்டான். அந்த பையனோட சொந்தக்காரங்கள்லாம் ராஜா கிட்ட போனாங்க. அவன் ஒரு தவறும் பண்ணலை, அவனை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. மன்னன் யோசனை பண்ணான். அந்த இளைஞனை கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னான். அவனை கொண்டாந்து ராஜா முன்னாடி நிறுத்தினாங்க. இதை பாருப்பா, உன்னை நான் விடுதலை பண்ணுவேன், ஆனால் ஒரு கண்டிஷன், அந்த நிபந்தனையை நீ நிறைவேற்றினா உனக்கு விடுதலை அப்படின்னா மன்னன். சரின்னு ஒத்துக்கிட்டான் பையன். மன்னன் கண்டிஷன் என்னங்கிறத சொன்னான். உங்ககிட்ட ஒரு செம்மறி ஆட்டை கொடுக்க போறேன், 1 மாசத்துக்கு அதுக்கு தேவையான தீனியையும் கொடுக்க போறேன், 1 மாசம் கழிச்சு அந்த ஆட்டை எடை போட்டு பார்ப்பேன், அந்த ஆட்டின் எடை கொஞ்சம் கூட கூடி இருக்கக்கூடாது, எடை கூடி இருந்தா உனக்கு விடுதலை கிடையாது, என்ன சொல்ற அப்படின்னா. பையனுக்கு ஒன்றும் புரியல, பயமா போயிட்டுது, குழம்பிக்கிட்டே நின்றுகிட்டு இருக்கிறான். சரி, ஒரு நாள் டைம் தரேன், நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு உன் முடிவை சொல்லு அப்படின்னா மன்னன். பையன் கவலையோட வெளியில வந்தான். அங்க ஒரு பெரியவர் நின்றுகிட்டு இருந்தார். அவர்கிட்ட விஷயத்த சொன்னான். அந்த பெரியவர் இந்த பையனுக்கு காதோட காதா ஒரு வழியை சொல்லி கொடுத்தார். அதை கேட்டதும் பையன் மறுபடியும் மன்னன் முன்னாடி நின்னா, உங்க நிபந்தனையை ஏத்துக்கிறேன்னு சொன்னான். மன்னன் ஒரு ஆட்டுக்குட்டியையும் அதுக்கு 1 மாசத்துக்கு தேவைப்படுற தீவனத்தையும் கொடுக்கும்படியா உத்தரவு போட்டான். கொடுத்தாங்க, ஓடிட்டு போயிட்டான். 1 மாசம் தினமும் தவறாம அந்த தீவனத்தை ஆட்டுக்குட்டிக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறான். 1 மாசம் கழிச்சு அந்த ஆட்டை அரண்மனைக்கு ஓட்டிக்கிட்டு போனான். மன்னன் அதை எடை போட்டு பார்க்கறான், எடை கூடவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. உடனே போட்ட நிபந்தனைப்படி அந்த இளைஞனை விடுதலை பண்ணிவிட்டான். சரி, ஆட்டுக்கு எடை கூடாம இருக்கிறதுக்கு அந்த பெரியவர் சொல்லி கொடுத்த யோசனை என்ன அப்படின்னா, அது வேற ஒன்றும் இல்லை. அந்த ஆட்டுக்கு எதிரில் அது கண்ணில் படுற மாதிரி ஒரு ஓநாயை கட்டி போட சொன்னார், அவ்வளவுதான். ஆட்டுக்கு ஓநாய்ங்கிறது பிறவி பகை. ஓநாயை பார்த்தா ஆடு நடுங்க ஆரம்பிச்சிரும், அவ்வளவு பயம். தினமும் அந்த ஆடு பயந்துகிட்டே தீனி சாப்பிட்டுது, எடை கூடல, அதுதான் ரகசியம். இது சின்ன பிள்ளைங்களுக்கான ஒரு கதை. இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை என்னன்னா, நாமெல்லாம் சாப்பிடுறப்ப மனசும் உடம்பும் அமைதியா இருக்கணும், அப்பதான் அது உடம்புல ஒட்டும். அவசரத்திலையும் பயத்திலையும் சாப்பிட்டா அது சரியா ஜீரணம் ஆகாது. இன்னொரு ராஜா இருந்தார். அவரும் ஒரு இளைஞனை ஜெயிலில் அடைச்சு விட்டார். விடுதலை பண்ணணும்னா ஒரு கண்டிஷன்னார். என்னன்னு கேட்டான். ஒரு ஆட்டுக்குட்டியை அவன் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துவேன், நீ அதுகிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அதுக்கு சரியான பதிலை சொல்லணும், அப்படி செஞ்சுட்டா உனக்கு விடுதலைன்னார். இளைஞன் யோசனை பண்ணி பார்த்தான். சரின்னு ஒத்துக்கிட்டான். அது பிரகாரமே ஆட்டுக்குட்டிய பதில் சொல்ல வச்சுட்டான். என்ன நடந்தது தெரியுமா? ஆட்டுக்குட்டியை கொண்டாந்து நிறுத்தினாங்க. இவன் மெதுவா அதுகிட்ட போனான். அது காதுகிட்ட போய் ஏப்ரலுக்கு அடுத்த மாசம் என்ன மாசம்னு கேட்டான். அது உடனே மேன்னு கத்திச்சு. இவன் விடுதலை ஆயிட்டான். ஒருத்தர் குதிரை ரேஸுக்கு போனார், பணம் கட்டினார், தோத்து போயிட்டார். மறுபடியும் போனார், பணம் கட்டினார், தோத்து போனார். அடுத்த தடவையும் பணம் கட்ட போனப்போ அவரை தடுத்து கேட்டோம், ஏன் சார், ஏற்கனவே விட்டது போதாதா, இன்னமும் இருக்கிறத விடணுமா அப்படின்னு கேட்டோம். விட்டதையெல்லாம் மொத்தமா எடுக்க வேணாமா சார், அதுக்காக தான் தொடர்ந்து பணம் கட்டுறேன்னாரு அவரு. இவரை திருத்துறது ரொம்ப கஷ்டம். இது ஒரு மனநோய். மனநோய்கள்ல பல வகை உண்டு. மனநோய்கள் பிரிவு அட்டவணையில சூதாட்டம்ங்கிறது அவதி வரும் நோய் அப்படிங்கிற தலைப்புல வருது. சூதாட்டம் 2 வகைப்படும்னு சொல்றாங்க உளவியல் நிபுணர்கள். ஒரு வகை எப்படின்னா, நண்பர்களோட சேர்ந்துகிட்டு மகிழ்ச்சியும் கிளர்ச்சியும் அடையறதுக்காக ஈடுபடுறது, பிரச்சனைகளை தீர்க்கறதுல ஒரு ஆர்வம், கேளிக்கைக்காக கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது அப்படிங்கிற மனுஷனுடைய அடி மனசுல உள்ள விபரீத பிணைய சுபாவம், இதெல்லாம் அதுக்கு காரணம். இன்னொரு வகை எப்படின்னா, சூதாட்டத்தில் ஈடுபட்டு ஒரு கட்டாய நிலைமைக்கு ஆளாயிடுறது, ஈடுபடு அப்படின்னு மனசு ஒரு வெறித்தன்மையை தூண்டிக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு நாம தோத்துக்கிட்டு இருக்கோம்ங்கிறது தெரியும், நாம ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லைங்கிறதும் தெரியும். இதனால நமக்கும் கஷ்டம், நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டங்கிறதும் புரியும். அப்படி இருந்தும் சூதாடுவாங்க. இதுக்கு காரணம் சூதாடியின் பகற்கனவு அப்படிங்கிறாங்க நிபுணர்கள். இந்த நிலைமைக்கு கட்டாய சூதாட்டம் அல்லது நிர்பந்த சூதாட்டம் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆசாமி இருக்கிறது பூரா விட்டுருவான், கடன் வாங்குவான், திருடுவான், இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான்.
விட்டதை எடுத்துருவேங்கிற ஒரு நம்பிக்கை சுடர் அவனுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இவனை மனநோயாளி அப்படின்னு சொல்லிட முடியாதான். என்ன காரணம்னா, இது மாதிரி ஆளுங்க கிட்ட மன போராட்டமோ கவலையோ பதட்டமோ இருக்கிறது இல்ல. சில விசேஷமான குணங்கள் இவங்க கிட்ட உண்டு. எதிர்ப்பு உணர்ச்சி, சிறுபிள்ளைத்தனம், சட்ட திட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் உட தெரியாத மனப்போக்கு, பொறுப்பில்லாத தன்மை, நெறி தவறி நடக்கிறது எல்லாம் இவங்க கிட்ட உண்டு. ஆனா வெளிப்பார்வைக்கு ரொம்ப சிநேகமா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க. அப்படி இருக்கிறதாக காட்டிக்குவாங்க. ஆதாயம், சுயலாபம் இதெல்லாம் கருதி தான் பழகுவாங்க. இவங்க கேட்கறப்ப நாம பணம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்மளை கை விட்டுருவாங்க. நம்ம மேல அபாண்டமா பழி சுமத்துறது கூட தயங்க மாட்டாங்க. தங்களுடைய சூதாட்ட நடவடிக்கைகளுக்கு சாதகமான காரணங்களை சொல்லிட்டு இருப்பாங்க. நீ வேணும்னா பாரு, ஒரே நாள்ல நான் இழந்ததையெல்லாம் மீட்டு லட்சாதிபதி ஆறனா இல்லையா பாரு அப்படிம்பாங்க. தோத்து போறத ஒரு படிப்பினையா இவங்க எடுத்துக்கிறதே இல்லை. தோத்து போறதுலேயே இவங்களுக்கு ஒரு அலாதியான சுகம். தனக்குத்தானே துன்பத்தை வரவழைச்சிக்கிட்டு இன்பம் அடைகிறதுக்கு தன்வதை சுகம் அப்படின்னு பேர். இவங்கெல்லாம் அந்த ரகம். சில பேர் எப்படி தெரியுமா, மந்திர எண்ணங்களை வரவழைச்சிக்கிறது, சூதாடுறதுக்காக ஆபீஸ்ல கையாடல் பண்றது, அடுத்தவங்க கிட்ட இருந்து திருடுறது. இந்த மந்திர எண்ணம் தீவிரமாச்சுன்னா ஒரு மாதிரியா பேச ஆரம்பிச்சிருவாங்க. தோல்விதான் சார் வெற்றிக்கு முதல் படியும்பாங்க. தன்னால பகடக்காய்களையும் குதிரை ஓட்டிகளையும், அதாவது இந்த ஜாக்கிகள், அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுங்கிற பித்து நிலைக்கு இவங்கெல்லாம் தள்ளப்பட்டுருவாங்க. சில சூதாடிகள் ஆராய்ச்சி பார்த்ததுல என்ன தெரிய வந்தது தெரியுமா, அவங்கெல்லாம் குழந்தை பருவத்துல அன்புக்காக ஏங்கினவங்களாம், புறக்கணிக்கப்பட்டவங்களாம், உதவிகளை பெற முடியாதவங்க, இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. இவங்க வளர வளர மற்றவங்க சௌகரியம் பற்றி அக்கறை இல்லாதவங்களா ஆயிடுறாங்க. அதிர்ஷ்ட தேவதை தன்னோட இருக்கிறாங்க அப்படிங்கிற அசையாத நம்பிக்கை இவங்களுக்கு. இவங்களை திருத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால பந்தயம், சூதாட்டம் இது மாதிரியான விஷயங்களை விட்டு விலகியே இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஒரு ஆள் சொன்னான், என்னுடைய குதிரை வேகமா ஓடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கால்நடை மருத்துவர்கிட்ட யோசனை கேட்டேன். அவர் ஒரு பாட்டில் நிறைய மாத்திரைகளை கொடுத்து தினம் 2 மாத்திரை வீதமா கொடுக்க சொன்னார். முதல் நாள் 2 மாத்திரையை கொடுத்துட்டு அது மேலே ஏறி உட்கார்றதுக்கு போனேன். அவ்வளவுதான். அதுக்குள்ள அது அம்பு மாதிரி பாஞ்சு ஓடி போச்சு. நான் இன்னும் உட்காரவே இல்லை, அதுக்குள்ள பாஞ்சு ஓடி போச்சு அப்படின்னா. அடடா, அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன பண்றது, மீதி மாத்திரை பூராவே நான் முழுங்கி விட்டு அதுக்கப்புறம் துரத்தி பிடிச்சி அது மேலே ஏறி உட்கார்ந்தேன் அப்படின்னா அவன். ஒரு நீதிமன்றம், அங்க ஒரு கொலை வழக்கு சம்பந்தமா விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. அந்த வழக்கறிஞர் ரொம்ப தீவிரமா வாதாடிட்டு இருக்கிறார். தன்னுடைய கட்சிக்காரர் நிரபராதிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவர் சார்பா வாதாடுறதுக்கே ஒத்துக்கிட்டார். அப்படி அவர் மும்முரமா வாதாடிக்கிட்டு இருக்கிற சமயத்துல அவசரமா தந்தி ஒண்ணு சேர்ந்தது. அதை வாங்கி படிச்சு பார்த்தார். அதுக்கப்புறம் அதை மடிச்சு தன்னுடைய கோட்டு பையில வச்சுக்கிட்டு தொடர்ந்து வாதாட ஆரம்பிச்சுட்டார். பேசி முடிச்சாரு. அதுக்கப்புறம் அங்க கோர்ட்ல இருந்த சக வக்கீல்கள் அவர்கிட்ட வந்தாங்க. தந்தி ஒண்ணு வந்ததே, என்ன விஷயம் அப்படின்னு விசாரிச்சாங்களாம். அப்போ அவர் சொல்லியிருக்கிறார், ஊர்ல சிகிச்சைக்காக போயிருந்த என்னுடைய மனைவி இறந்து போனதா தந்தி வந்திருக்குது அப்படின்னாராம். மற்ற வக்கீல்களுக்கு அதிர்ச்சி. என்னங்க இது, மனைவி இறந்ததை விட கேஸ் முக்கியமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இறந்து போன என் மனைவி மறுபடியும் திரும்பி வர போறதில்ல. ஆனா என்னுடைய கட்சிக்காரர் ஒரு கொலை வழக்கில் மாட்டிக்கிட்டார். அவரோ நிரபராதி. அவர் உசுரை நான் காப்பாற்ற வேணாமா, இதுதான் என்னுடைய கடமை அப்படின்னாராம். இப்படி இவர் சொன்னது எல்லாரும் அப்படியே திகைச்சு போய் நின்னுட்டாங்களாம். சரி, கடமைக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த வழக்கறிஞர் யார் தெரியுமா? அவர் தான் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல். குஜராத் மாநிலத்தில் 1875 அக்டோபர் 31 அன்றைக்கு ஜாவேரி பாய் அப்படிங்கிறவருக்கு 4வது பிள்ளையா அவர் பிறந்தாராம். இந்த ஜாவேரி பாய் யார் தெரியுமா? ஜான்சி ராணி லட்சுமி பாய் போர் படையில ஒரு வீரரா பணிபுரிஞ்சவர். இளம் வயசுல வல்லபாய் படேல் ரொம்ப சிரமப்பட்டு படிச்சிருக்கார். விடாமுயற்சி வெற்றியை கொடுத்தது. கல்லூரியிலையும் காலடி வச்சார். அதுக்கப்புறம் வக்கீல் பட்டத்தையும் வாங்கினார். பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துகிட்டு இருந்த சமயம் குஜராத்தை சேர்ந்த பர்டோலி தாலுகாவில் விவசாயிகள் மேல அரசாங்கம் திடீர்னு நில வரியை வசதி விட்டுதான். ஏழை விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அரசாங்கம் வரி செலுத்தாத விவசாயிகளின் நிலங்களை எல்லாம் ஜப்தி செஞ்சுதான். அரசாங்கத்தை எதிர்க்கிறவங்களை எல்லாம் கைது பண்ணி சிறையில அடைச்சுட்டாங்களாம். சில பேர் வீடு வாசல் ஆடு மாட்டையெல்லாம் வித்து கூட வரி கட்ட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. வழக்கறிஞர் வல்லபாய் படேல் நில வரியை உடனே ரத்து பண்ணணும் அப்படின்னு பம்பாய் கவர்னருக்கு ஒரு கடிதம் எழுதினார். எந்த பலனும் இல்லை. உடனே எல்லா விவசாயிகளையும் அணி திரட்டினார். அதுக்கு தானே தலைமை தாங்கினார். சத்தியாகிரகம் நடத்தினார். அந்த பகுதியில் எந்த வேலையும் நடக்கல.
வேற வழி இல்லை, ஆட்சியாளர்கள் உடனே வரியை ரத்து பண்ணாங்க. சிறையில் இருந்தவங்களெல்லாம் வெளில விட்டாங்க. 1928 ஆகஸ்ட் 6 சர்க்காருக்கும் விவசாயிகளுக்கும் இடையில ஒரு உடன்பாடு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தான் நிலைமை சரியா போச்சான். வல்லபாய் பட்டேலின் பொது சேவையை பாராட்டின பொதுமக்கள் அவருக்கு சர்தார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்களாம். சர்தார்னா தலைவர் அல்லது தளபதினு அர்த்தம். இரும்பு மனிதர்னு இவருக்கு பேரு. இருந்தாலும் நகைச்சுவை உணர்வும் இவருக்கு நிறைய உண்டு. ஒரு தடவை ஒரு பத்திரிகை நிருபர் வந்திருக்கார். சர்தார் பட்டேல் கிட்ட அவருக்கு பிடிச்ச பண்பாடு கலாச்சாரம் எது அப்படின்னு கேட்கணும்னு ஆசை. அதனால அவரை பார்த்து கேட்டாராம், ஏங்க உங்களுக்கு பிடிச்ச கல்ச்சர் எது அப்படின்னு கேட்டிருக்கார். இதுக்கு சர்தார் பட்டேல் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனக்கு பிடிச்ச கல்ச்சர் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு. ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க. மூத்தவன் ரொம்ப அடக்கம். அப்பா எது சொன்னாலும் கேட்பான். பெரியவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பான். இளையவன் அப்படி இல்லை, தான் நினைச்சதை தான் சொல்லுவான், செய்வான். அடுத்தவங்க சொல்றதை கேட்க மாட்டான், அடங்கி நடக்க மாட்டான். இந்த 2 பேர்ல யாரை உங்களுக்கு பிடிக்கும்? பெரியவனை தான் பிடிக்கும். ஏன்னா அவன் தான் சொல்ற பேச்சை கேட்கிறவன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா ஒரு ஞானி என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு குழந்தை அதன் அறிவுக்காக மதிக்கப்பட வேண்டுமே தவிர அதனுடைய கீழ்ப்படியும் தன்மைக்காக அல்ல அப்படிங்கிறார். நம்ம குழந்தைகளை சுயமா சிந்திக்கிறதுக்கு நாம விடுறதில்லை. மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறதுக்கு தான் நாம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். புகழ்பெற்ற மனிதர்கள் சிலருடைய பேரை சொல்லி நீயும் அவர் மாதிரி ஆகணும், இவர் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறோம். குழந்தைகள் தங்களுடைய தனித்தன்மையை வளர்த்துக்கிறதுக்கு நாம தடையா இருக்கிறோம். ஒரு குழந்தைகிட்ட அனாவசியமா நம்பிக்கையை வளர்த்துடக்கூடாது. எந்த கோட்பாட்டையும் திணிக்கக்கூடாது. நாம ஏற்கனவே அர்த்தமில்லாத கருத்துக்களையும் கொள்கைகளையும் மனசுல போட்டு நிரப்பி வச்சிருக்கிறோம். இந்த உலகத்துக்கு புதுசா சேர்ந்திருக்கிற ஒரு குழந்தையின் தூய்மையான மனசுல நம்ம கருத்துக்களை அறிமுகம் செய்ய அல்லது திணிக்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரு குழந்தைய நீ இந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு பிறந்ததுமே ஒரு முத்திரை குத்தி போடுறோம். இது அதோட சுதந்திரத்தை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியறது மாதிரி தான். நீங்க ஒரு மதத்தின் வழிமுறைகளை கடைபிடிச்சிட்டு வர்றீங்க, அந்த வழியில போய்கிட்டு இருக்கிறீங்க, சரி, அதனால போறீங்க. அதுக்காக உங்க குழந்தையையும் அதே வழியில தான் வரணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அந்த குழந்தை சுயமா சிந்திச்சு ஒரு முடிவுக்கு வரட்டுமே, அதுக்கு நீங்க ஏன் தடையா இருக்கிறீங்க? நமக்கு உண்மையிலேயே நம்ம குழந்தை மேல அன்பு இருந்தா இது மாதிரி திணிப்பு வேலைகளை செய்யக்கூடாது. திணிப்பு வேலைகள்ல இருந்து குழந்தைகளை காப்பாத்தினா போதும். அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்த தலைமுறை அற்புதமான தலைமுறையா உருவாகும். நாம தான் சாதி மத சங்கடங்கள்ல மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம். அவங்களாவது சாதி மத வேறுபாடு இல்லாத சமுதாயத்தை பார்க்கட்டுமே, அந்த சௌகரியங்களை அனுபவிக்கட்டுமே. அதுக்கு நாம என்ன செய்யணும்னா ஒன்னும் செய்யாம இருந்தா போதும். ஒரு குழந்தைகிட்ட நம்ம கருத்தை திணிக்கும் பொழுது என்ன ஆகுது தெரியுமா? அது அவனை அவங்கிட்ட இருந்தே அப்புறப்படுத்தி விடுது. அவனுடைய தனித்தன்மையை அழிச்சுடுது. அவனை ஒரு எல்லைக்குள்ள திணிச்சுடுது. இதெல்லாம் அன்புங்கிற பேரால பெற்றோர்கள் செய்யற தப்பு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த காலத்துல அப்பா ஒருத்தர் சொன்னார், நான் கருத்துக்களை எல்லாம் என் பையன்கிட்ட திணிக்கிறது இல்லைங்க, ஆனா அதிகமா சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துவேன் அப்படின்னார். உங்க வீட்டு சமையல் அவ்வளவு நல்லா இருக்குமான்னு கேட்டாங்க. நல்லா இருந்தா நான் ஏன் அவனை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்த போறேன் அப்படி. ஒரு சராசரி மனிதனுடைய இயல்பு என்ன? இன்பம் வந்தா துள்ளி குதிப்பான், துன்பம் வந்தா சோர்ந்து போய் ஒரு மூலையில உட்காந்துருவான். இவன் தான் சராசரி மனிதன். ஆனா ஒருத்தன் இன்பம் வந்தா அதுக்காக மகிழ்ச்சி அடையறது இல்ல, துன்பம் வந்தா அதுக்காக சோர்ந்து போறது இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தா அவன் சாதாரண ஆள் கிடையாது. ஒரு ஊர்ல ஒரு ஞானி இருந்தார். அவரை தேடிட்டு ஒரு பெரியவர் வந்தார். ஐயா, ஞானத்துல சிறந்த ஞானம் எது அப்படின்னு கேட்டாராம். இதுக்கு அந்த ஞானி என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இன்பத்தினால மகிழ்ச்சி அடையாமலும் துன்பத்தினால சோர்வு அடையாமலும் இருக்கிறது தான் அந்த ஞானம், பெரிய ஞானம் அப்படின்னாராம். சரி சுவாமி, அப்படிப்பட்ட ஞானம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டிருக்காரு இவரு. அதை நான் ஒரு கழுதைகிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னாராம் அவரு. இவருக்கு ஒன்றும் புரியல, ஒரு மாதிரியா முழிச்சிருக்கிறார். இதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். நீங்க நாளைக்கு காலையில நம்முடைய ஆசிரமத்துக்கு வாங்க, புரிய வைக்கிறேன்னாராம். சரின்னு அவர் போயிட்டார். மறுநாள் காலையில ஆசிரமத்துக்கு சேர்ந்தார். ஞானி அவரை கூப்பிட்டு உட்கார வச்சார். வாங்க, இப்படி உட்காருங்க, கொஞ்ச நேரத்துல இந்த வழியா ஒரு கழுதை போகும், அதை கவனிச்சு பாருங்கன்னாராம். இவருக்கு இன்னமும் ஒன்னும் புரியாம போச்சு, ஒரே குழப்பம். இருந்தாலும் அந்த ஞானி சொன்னது மாதிரியே உட்கார்ந்துருக்கிறார்.
கொஞ்ச நேரத்துல அந்த வழியா ஒரு கழுதை போச்சு. அது முதுக நிறைய அழுக்கு மூட்டைகள், அதை சுமந்துக்கிட்டு போகுது. ஒரு சலவை தொழிலாளி அதை ஓட்டிட்டு போறார். கொஞ்சம் தூரத்துல ஒரு ஆறு இருக்கு. அங்க போய் துணியெல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு சாயந்தரமா திரும்பி இந்த வழியாவே வருவாங்க. ஞானி சொன்னது மாதிரியே இந்த பெரியவர் அழுக்கு மூட்டையை சுமந்துக்கிட்டு போற அந்த கழுதையை கவனிச்சார். கழுதை போயிட்டுது. அதுக்கப்புறம் ஞானியை திரும்பி பார்த்தார். இப்ப அந்த ஞானி சொன்னார், சாயந்தரம் வரைக்கும் நீங்க இங்கேயே இருக்கணும்னார். அதே மாதிரி இவர் இருந்தார். சாயந்தரமா அந்த ஞானி சொன்னார், ஐயா, இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த கழுதை இந்த வழியா திரும்பி வரும், அதையும் கவனிச்சு பாருங்கன்னார். இவரும் கவனிச்சு பாக்குறார். கழுதை வந்தது. அது முதுகுல சலவை செய்யப்பட்ட துணி மூட்டை. அது பாட்டுக்கு சுமந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்குது. பெரியவருக்கு ஒன்றும் புரியல. பொறுமை இழந்துட்டார். சரி சுவாமி, இந்த கழுதைக்கும் உங்க ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னார். இப்ப அந்த ஞானி விளக்கினார், ஐயா, இந்த கழுதை இதே மாதிரி தினமும் காலையில அழுக்கு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு ஆத்துக்கு போகுது. மாலையில வெண்மையான சுத்தமான துணிகளை சுமந்துக்கிட்டு திரும்பி ஊருக்கு போகுது. காலையில இது போகும் பொழுது முதுகல அழுக்கு மூட்டைகளை சுமந்துக்கிட்டு போறோமேங்கிற வருத்தமும் அதுக்கு கிடையாது. சாயந்தரம் திரும்பி வரும்பொழுது சுத்தமான துணிகளை சுமந்துக்கிட்டு வர்றோமேங்கிற மகிழ்ச்சியும் அதுக்கு இல்லை. இதை பார்த்துதான் நானும் அது மாதிரி ஞானத்தை கத்துக்கிட்டேன் அப்படின்னாராம். அதனால யாரு கத்து கொடுக்கறாங்க அப்படிங்கறத விட எதை கத்துக்கிறோம் அப்படிங்கறது தான் முக்கியம். ஒரு சினிமா பாக்குறோம், ஒரு அருவி கொட்டுறது மாதிரி காட்சி வருது, தண்ணீர் வழியுது. படம் முடிஞ்சதும் பாத்தீங்கன்னா அந்த திரை என்ன நனைஞ்சு போயா இருக்கும். ஒரு தீப்பிடிச்சு எரியிற காட்சியை சினிமாவில் பாக்குறீங்க, காட்சி முடிஞ்சதும் அந்த வெண் திரையே கருகி போயா இருக்கும். படத்துல வர்ற தண்ணீரும் நெருப்பும் அந்த திரையை பாதிக்கிறது இல்லை. நாம அந்த திரை மாதிரி இருக்கிறதுக்கு கத்துக்கணுமா. அந்த பக்குவம் வந்துட்டுதுன்னா இன்பமும் துன்பமும் நம்ம எதுவும் செய்யாது. ஒரு சினிமாவை பாக்குற வரைக்கும் சிரிக்கலாம், அழலாம். பார்த்துட்டு வெளியில வரும்பொழுது அழுதுகிட்டே வரக்கூடாது. ஒருத்தர் வந்தார். அப்படி படம் முடிஞ்சு வெளியில வரும்பொழுது அருவி மாதிரி கண்ணீர் சிந்திக்கிட்டே வரார். ஏன் சார், படம் அவ்வளவு சோகமா அப்படின்னு கேட்டார். இன்னொருத்தர், இல்ல சார், கூட்டம் ரொம்ப குறைச்சல் சார், மொத்தம் படம் பார்க்க வந்தவங்களே 15 பேர் தான் சார் அப்படின்னார் கண்ணீரை தொடச்சிக்கிட்டே. அதுக்கு நீங்க ஏன் சார் அழறீங்கன்னு கேட்டார் அவரு. இந்த படத்தோட தயாரிப்பாளரே நான் தான் சார் அப்படின்னாரா இவர். அவன், துஷ்டரை கண்டால் தூர விலகு, இப்படி ஒரு பழமொழி உண்டு. எதுக்காக இப்படி சொல்லி வச்சாங்க? துஷ்டன் ஏதாவது தொந்தரவு கொடுப்பான், அதனால அவனை கண்டா பயந்துகிட்டு ஓடி ஒளிஞ்சுக்கோ அப்படின்னா இதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை. ஒரு துஷ்டன் கிட்ட நெருங்கி போறோம்னு வச்சுக்கோங்க, அவன் நமக்கு கெடுதலான ஆலோசனைகள் எதையும் சொல்லலாம், அல்லது அவன் தீய உணர்வுகள் உள்ளவனா இருக்கலாம், அல்லது தீய செயல்கள் செய்யக்கூடியவனா இருக்கலாம், அல்லது தீய நட்புனால அவன் ஏற்கனவே கெட்டு போனவனா கூட இருக்கலாம். இப்படிப்பட்டவனை நெருங்கி போனா அவனோட பாதிப்பு நமக்கும் வந்துடும். அதனால விலகி போ அப்படின்னு சொல்றாங்க. இதையே கொஞ்சம் விவரமா இப்ப பாப்போமே. இப்ப இந்த துஷ்டர்களை 4 வகையா பிரிக்கிறாங்க. இந்த 4 வகைக்கும் உதாரணம் வேணும்னா வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை, மகாபாரதத்தை பார்த்தாவே போதும். அதுல இந்த 4 வகையான தீயோரும் வர்றாங்க. முதல் வகைக்கு உதாரணம் சகுனி. இவன் மனசுல எப்பவும் தீய எண்ணங்கள் தான் நிறைஞ்சி இருக்கும். கனவுல கூட தீய ஆலோசனைகள். யாராவது ஒருத்தர் நல்லபடியா வாழ்ந்தா அதை இவனால சகிச்சுக்க முடியாது. இப்படிப்பட்டவனோட நெருங்கிய தொடர்பு துரியோதனனுக்கு கிடைச்சது. துரியோதனன் எப்படின்னா, அவன் ஏற்கனவே தீய காரியங்கள் செய்யறதுக்கு தயங்காதவன். அப்படிப்பட்டவனுக்கு தீய போதனைகள் செய்யறதுக்கு சகுனி உதவுனா. இந்த 2 பேரோட சகவாசம் இன்னொருத்தனுக்கு கிடைச்சது. அவன் யாருன்னா துச்சாதனன். அவன் தீய நடத்தை உள்ளவன். இந்த 3 பேரும் ஒண்ணு சேர்ந்தா என்னத்துக்கு ஆகும்? உலகமே கெட்டு போடும்ல. இந்த 3 துஷ்டர்களோட நல்லவன் ஒருத்தன் சேர்ந்தான். அவன் தான் கர்ணன். கர்ணன் இயல்பாவே உத்தம குணம் உள்ளவன். அவன் நல்லவங்களோட சேராம இப்படிப்பட்ட கெட்டவங்க கிட்ட நட்பு வச்சுக்கிட்டான். அதனால அவனும் தீய செயல்கள்ல ஈடுபடுறது மாதிரி ஆயிடுது. துரியோதனனுடைய நண்பனா அவனுடைய ஆதரவுல வளர்ந்ததுனால அவனுக்கு துணையா இருக்க வேண்டி இருக்குது அப்படின்னா. நட்பு உரிமையினால உதவி புரிய வேண்டியது சரிதான், அது தப்புன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் தீய செயல்களுக்கு உதவி செய்யறது சரியில்லை. புத்தி பலம் புஜ பலம் எல்லாம் இருந்தா கூட தெய்வ பலம் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. கர்ணன் மகா வீரன். இருந்தாலும் கடைசியில் அவன் கதி என்னாச்சு? அவங்ககிட்ட எல்லா நல்ல குணங்களும் இருந்தது. இருந்தாலும் ஏன் இப்படி ஆச்சு? தீயவர்களுடைய சேர்க்கை தான் காரணம். அவங்களோட சேர்ந்ததுனால இவனையும் அப்படியே நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. 4 வகை துஷ்டர்கள்ல இவனும் ஒரு வகை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தீய ஆலோசனைக்கு சகுனி, தீய உணர்வுகளுக்கு துரியோதனன், தீய செய்கைக்கு துச்சாதனன், தீய நட்புக்கு கர்ணன்.
இப்படி உதாரணம் ஆயிட்டான். அதனாலதான் துஷ்டரை கண்டால் தூர விலகு அப்படின்னு சொன்னாங்க. அது புராண காலம். இப்பெல்லாம் நிலைமை கொஞ்சம் வேற விதமா இருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் ஒரு காட்டு பாதையில யாரோ ஒருத்தர் அடிபட்டு கிடந்தார். யாரோ ஒரு துஷ்டன் அவனை அடிச்சு போட்டுட்டு போயிட்டான் போல இருக்கு. அந்த வழியா போன ஒருத்தர் பரிதாபப்பட்டு அவனை போய் தூக்குனார், ஆறுதல் சொன்னார். இத பாருங்க, இந்த வழியா எப்பவும் தனியா வரக்கூடாது. ஏன்னா இங்க ஒரு ரவுடி இருந்துகிட்டு வர்றவங்க போறவங்களை எல்லாம் வழிப்பறி பண்ணிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னாராம். இனிமே அப்படி கேள்விப்பட மாட்டீங்க அப்படின்னு அந்த ஆளு. ஏன்னு கேட்டிருக்காரு இவர். அவன் சொல்லியிருக்கான், நான் தான் சார் அந்த ரவுடி. இந்த வழியா போனவங்க கிட்ட தகராறு பண்ணேன். அவங்க தான் என்ன இப்படி அடிச்சு போட்டு என்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் புடுங்கிட்டு போட்டாங்க சார். காலம் ரொம்ப கெட்டு போச்சு அப்படின்னு ரொம்ப பரிதா. ஒருத்தர் மனசுல நிம்மதி இல்லாம உட்கார்ந்திருந்தார். என்ன சார் விஷயம் அப்படின்னு விசாரிச்சேன். அகலக்கால் வச்சுட்டேன், அதுதான் அவதிப்படுறேன்னார். விவரமா சொல்லுங்கன்னு. வீடு கட்டணும்னு ஆரம்பிச்சேன், வேலை பாதியிலேயே நிக்குது, கையில பணம் இல்லை அப்படின்னார். இது மாதிரி ஆசாமிகள் பல பேரை நீங்க பார்த்திருக்கலாம். இவங்கெல்லாம் சுலபமா மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க. மன உளைச்சல், அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோமே, அதுக்கு அடிப்படையான சில காரணங்கள் உண்டு. அதாவது மிகையாக திட்டமிடுதல் அப்படிங்கறதும் ஒரு முக்கியமான காரணம். நடைமுறை சாத்தியம் என்னங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு எந்த திட்டத்தையும் தீட்டணும், அப்பதான் அது சரியா வரும். ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா? ஒரே நேரத்தில் பல்வேறு செயல்களில் ஈடுபடுறது. தொலைபேசியில் பேசிக்கிட்டே கையில் இருக்கிற கடிதத்தை படிச்சுக்கிட்டே எதிரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவருக்கும் அப்பப்போ பதில் சொல்லிக்கிட்டு மனசில் பல்வேறு சிந்தனைகளை அப்படியே ஓட விட்டுக்கிட்டு இருக்கிறது. இதுவும் மன அழுத்தத்தை உண்டாக்குது. மூணாவது காரணம், எதிலேயும் வெற்றி மட்டும் எதிர்பார்க்கிற ஒருதலைப்பட்சமான ஆர்வம். நாம தொட்டதெல்லாம் வெற்றியாவே முடியணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்க ஏதாவது ஒண்ணுல தோல்வியை கண்டா தோண்டு போயிடுறாங்க. எப்படியும் முடியலாம்ங்கிற எண்ணம் ஏற்கனவே நமக்குள்ள இருந்துட்டுதுன்னா அந்த அவஸ்தை வராது. அதனால அதுவும் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு குணம். மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு இன்னொரு காரணம், எதையும் வேகமா செஞ்சுடணும் அப்படிங்கிற துடிப்பு. அந்த துடிப்பே மனசை அழுத்த ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு காரியத்திலையும் தாமதமோ இடையூறோ ஏற்பட்டா அதை பொறுத்துக்கிற மனப்போக்கம் வேணும். அது இல்லாதவங்க அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க. சில பேர் வேலைன்னு எந்த நேரம் பார்த்தாலும் வேலையே கதின்னு கிடப்பாங்க. பொழுதுபோக்குக்கோ உடற்பயிற்சிக்கோ குடும்பத்தில் உள்ளவங்க அல்லது நண்பர்கள் கூட கலந்துரையாடவோ கொஞ்சம் கூட நேரம் ஒதுக்க மாட்டாங்க. இந்த சுபாவம் மன அழுத்தத்தை உண்டு பண்ணும். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து விடுபடுறது எப்படின்னு யோசிக்கணும். வல்லுநர்கள் இது தொடர்பா சில யோசனைகளை சொல்லி வச்சிருக்கிறாங்க. அது என்னன்னா, வாழ்க்கைங்கிறது பிரச்சனைகளால பின்னப்பட்ட ஒன்று. அது எப்பவுமே முடிவடையாத ஒரு தொடர்கதை அப்படிங்கறத முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். ஒரே நேரத்தில் ஒரு காரியத்தில் மட்டுமே நாம கவனம் செலுத்தணும். அடுத்தவங்க காரியத்தில் தலையிடக்கூடாது. எதையும் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மை நாமே கேட்டுக்க வேண்டிய கேள்வி 2. 1, நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியமானதா? 2வது, நான் சொல்றத அவங்க கேட்கறதுக்கு ஆசைப்படுறாங்களா? நான் பேசுறதுக்கு அது சரியான நேரம் தானா? இதை யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் எதையும் பேச ஆரம்பிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வளைந்து போகிற சுபாவத்தை வளர்த்துக்கணும். நம்ம நேரம் விலை மதிப்பு இல்லாதது. அதை வீணாக்கக்கூடாது. சிரிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, முகத்தில் கொஞ்சம் புன்முறுவலாவது காட்டணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்தவங்க ஏதாவது செஞ்சா உடனே நன்றி சொல்ல மறக்கப்படாது. தினமும் கொஞ்ச நேரத்தை தனிமையில் செலவு பண்ணணும். மன உளைச்சலிருந்து விடுபடுறதுக்கு 3 முக்கிய வழிகள் சொல்றாங்க. அதை சுருக்கமா ரெட் அப்படின்னு சொல்றாங்க. RED ஆங்கில எழுத்துல. அந்த முதல் எழுத்து R, அது என்னன்னா ரிலாக்ஸேஷன், அதாவது இடை ஓய்வு. 2வது E எக்ஸர்சைஸ், உடற்பயிற்சி. 3வது டயட், திட்டமிட்ட உணவு முறை. அதனால தியானம், மூச்சு பயிற்சி இதெல்லாம் இந்த இடை ஓய்வுக்கு வழிகள். எந்த வேலையையும் தொடர்ந்து செய்யக்கூடாது. எல்லார்கிட்டையும் கலகலப்பா பழகணும். மாசத்துக்கு ஒரு நாளாவது குடும்பத்தோட வெளியில போயிட்டு வரணும். சுலபமான உடற்பயிற்சிகளை செய்யலாம். உடற்பயிற்சிங்கிறது நமக்காக நாம செய்கிற ஒரு நீண்டகால முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா. அளவோட சாப்பிடணும், மெதுவா சாப்பிடணும். இதெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டா மகிழ்ச்சியா வாழலாம். சில பேர் சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது உண்டு. ஒரு குண்டு ஆசாமி சாப்பிட உட்கார்ந்தார். முதல்ல ஒரு மாத்திரை சாப்பிட்டார்.
எதுக்குன்னு கேட்டோம். பசி எடுக்கிறதுக்குன்னார். சாப்பிட்டு முடிச்சார். பிறகு மறுபடியும் ஒரு மாத்திரை சாப்பிட்டார். இது எதுக்குன்னு கேட்டோம். சாப்பிட்டது ஜீரணமாகறதுக்கு அப்படின்னார். ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தர் ஏதோ தப்பு பண்ணிவிட்டார். உடனே மேல் அதிகாரி அவரை கூப்பிட்டு அனுப்புனார். நீ செஞ்சது தப்புன்னார் கோபமா. இது ஒரு ரகம். சில அதிகாரிகள் இப்படி நீங்க செஞ்சது தப்புன்னு சொல்றதில்ல, நீங்க செஞ்சது சரி அப்படின்னு சொல்றதில்ல. எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்க செஞ்சது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதாவது சில பேர் நீங்க செஞ்சது தப்புங்கிறாங்க, அதையே மாத்தி சொல்றாரு இவர், நீங்க செஞ்சது சரியில்லைன்னு நினைக்கிறேன். இது ரெண்டும் அர்த்தம் ஒண்ணுதான், இருந்தாலும் வார்த்தைகள் வித்தியாசம். நிர்வாக திறமை இல்லாத ஒரு அதிகாரி யூ ஆர் ராங் அப்படின்னு சொல்லுவாராம். நிர்வாக திறமை உள்ள அதிகாரியா இருந்தா அதையே கொஞ்சம் மாத்தி ஐ திங்க் யூ ஆர் நாட் கரெக்ட் அப்படிம்பாராம். இதுதான் வித்தியாசம். இருந்தாலும் வார்த்தைகளை உபயோகப்படுத்துற விதத்தை வச்சுதான் வேலை நல்லா நடக்கிறதும் நடக்காததும் இருக்கு. விவரம் தெரிஞ்சவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? பி எ லீடர் நாட் எ பாஸ் அப்படிங்கிறாங்க. ஒரு லீடரா இரு, பாஸா இருக்காதே அப்படிங்கிறாங்க. சரி, அப்படின்னா லீடருக்கும் பாஸுக்கும் வித்தியாசம் உண்டா அப்படின்னு கேட்டா இருக்குன்னு சொல்றாங்க. லீடருங்கிறவர் வேற, பாஸுங்கிறவர் வேற. ஒரு லீடர் எப்படி நடந்துக்குவார், ஒரு பாஸ் எப்படி நடந்துக்குவார், இதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். அவங்க எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்கு சில விவரங்கள் இருக்கு. அதை கேட்டோம்னா நாம புரிஞ்சுக்கலாம் அதை. அதாவது பாஸுங்கிறவர் விரட்டிக்கிட்டே இருப்பார், லீடருங்கிறவர் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பார். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள அந்த வேலையை செஞ்சு முடிக்கலன்னா தொலைச்சு விடுவோம் தொலைச்சி அப்படிம்பார் அவர். இவர் எப்படி சொல்லுவார்னா, இதுவரைக்கும் நீங்க செஞ்சிருக்கிற வேலை ரொம்ப அற்புதம் அப்படிம்பார். பாஸுங்கிறவர் அதிகாரத்தை நம்பி செயல்படுறவர், லீடருங்கிறவர் நல்லெண்ணத்தை நம்பி செயல்படுறவர். நம்ம கிட்ட அதிகாரம் இருக்கு, பவர் இருக்கு, அதனால காரியத்தை சாதிச்சுடலாம் அப்படின்னு நினைக்கிறவர் அவரு. மற்றவங்க கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயத்தை சம்பாதிச்சுக்கிட்டு அது மூலமா காரியங்களை சாதிக்கிறவர் இவர். பாஸுங்கிறவர் பயத்தை உண்டு பண்ணுவார், லீடருங்கிறவர் அன்பை பரவ செய்வார். அதை செய்யலைன்னா ஆடிட்ல தகராறாயிடும், இது செய்யலைன்னா இன்கிரிமெண்ட் கட் ஆயிடும், இப்படி ஏதாவது சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருப்பார் அவர். இவர் அப்படி இல்லை. உடம்பு இப்படி இருக்கு, வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா இருக்கிறாங்களா, ஆபீஸ்ல எல்லாம் வசதியா இருக்குதா, நான் ஏதாவது உதவி செய்யணுமா அப்படின்னு அன்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். பாஸுங்கிறவர் எதுக்கு எடுத்தாலும் நான் சொல்லிட்டு இருப்பாரு, லீடருங்கிறவர் நாமன்னு சொல்லிட்டு இருப்பார். பாஸுங்கிறவர் தப்புக்கு காரணம் யாருன்னு பார்ப்பார், லீடருங்கிறவர் தப்பு என்னன்னு பார்ப்பார். இதுதான் ரெண்டு பேருக்கு வித்தியாசம். தி பாஸ் ஷோஸ் ஹூ இஸ் ராங், தி லீடர் ஷோஸ் வாட் இஸ் ராங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காரியம் எப்படி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவர் பாஸ், இந்த காரியத்தை எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டுறவர் லீடர். பாஸுங்கிறவர் பணியாளர்களை திட்டுவார், லீடர் மரியாதைக்குரியவரா நடத்துவார், அதுக்குரியவரா அவர் நடந்துக்குவார். செய்யற வேலையை ஒரு சுமையா நினைக்க வைக்கிறவர் பாஸ், செய்யற வேலையை ஒரு சந்தோஷமா ஆக்குறவர் லீடர். ஒரு முதலாளியா இருக்கிறவர் அல்லது ஒரு நிர்வாகியா இருக்கிறவர் இது மாதிரியான நுணுக்கங்களை எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஒரு பாஸ் இருக்கார், அவர் ஒரு நாள் ரொம்ப பெருமையா தன்னோட ஆபீஸை பத்தி பேசிக்கிட்டு இருந்தார். எனக்கு கீழே 200 பேர் வேலை செய்யறாங்க சார், நான் ஒரு கோடு கிழிச்சா அவங்க அதை தாண்டாத அளவுக்கு நான் நடந்துக்கிறேன் சார் அப்படின்னார் அவர். அது எப்படி முடியுது உங்களால அப்படின்னு கேட்டோம். நான் கோடே கிழிக்கிறது இல்லை சார் அப்படின்னார். என்ன சார் உங்க பையன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இப்போ அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். அடிக்கடி கண்ணாடி முன்னாடி நின்று அழகு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் சார் அப்படின்னாரு அப்பா. இளம் பருவம் இப்படிதான் இருக்கும், அதையெல்லாம் சாதாரணமா நினைச்சுடாதீங்க அப்படின்னாரு அவரு. என்ன சார் சொல்றீங்க, கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கான், அதை ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கணுமா அப்படின்னாரு இவர். இளம் பருவத்தில் இளைஞர்களுக்கும் சின்ன பொண்ணுங்களுக்கும் அடிக்கடி கண்ணாடியில் பார்க்கணும்னு தோணும். அது வெறுமனே அழகு பார்க்கறது மட்டும் இல்லை, அவங்க தங்களையே தேடி கண்டுபிடிக்கிற ஒரு முயற்சி அது. இது ஒரு மனோதத்துவ விளைவு. இது வரைக்கும் சின்ன பிள்ளையா இருந்துட்டோம், இனிமே நாமளும் மற்றவங்க மாதிரி மனிதர்கள் தான் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு வருது. தங்களோட முகம் எப்படி இருக்குது, அழகு எப்படி இருக்கு, உடம்பு நேரம் எப்படி இருக்கு, முடி எப்படி இருக்கு அப்படிங்கறதையெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆணோ பொண்ணோ தன்னை கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் மனோதத்துவ உண்மைகள், இதெல்லாம் இயற்கை. இதை பார்த்துட்டு பெத்தவங்க பிள்ளைங்க கெட்டு போட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது, அவங்கள திட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது.
இன்னைக்கு பல குடும்பங்களில் இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. மனுஷ வாழ்க்கையிலேயே இப்படியும் இல்லாத அப்படியும் இல்லாத ஒரு பருவம் வந்து இளம் பருவம். 13லேருந்து 19 வயசுக்கு உட்பட்ட ஆண்கள் பெண்கள் இந்த வகையை சேர்ந்தவங்க, டீனேஜ் குரூப். இவங்கள சின்னவங்கன்னு நினச்சிட முடியாது, பெரியவங்கன்னு நினச்சிட முடியாது. இவங்க ரொம்ப சென்சிட்டிவ். சமூகம் நினைச்சா இவங்களை வந்து நல்லவங்களாகவும் ஆக்கலாம், கெட்டவங்களாகவும் ஆக்கலாம். கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டால் பெரிய பெரிய மேதைகளையும் விஞ்ஞானிகளையும் உருவாக்கலாம். ஆனால் நடக்கிறது என்ன தெரியுமா? அநேகமாக இவங்களை யாருமே சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை, இவங்களை சரியாக நடத்துறதும் இல்லை. இது வரைக்கும் நாம் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தான், இப்போல்லாம் அவன் இஷ்டத்துக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு வருத்தப்படுற பெற்றோர்கள் அதிகம். இது வருத்தப்படுற விஷயம் இல்லை, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். உங்கள் புள்ள வந்து சொந்தமாக யோசிக்க ஆரம்பிக்கிறதும் நடந்துக்க ஆரம்பிக்கிறதும் ஒரு தப்பான விஷயமா? அவன் கடைசி வரைக்கும் உங்கள் பேச்சையே கேட்டுக்கிட்டு இருக்கணுங்கிறது என்ன நியாயம்? இன்னைக்கு இளைஞர்களை வந்து பெரியவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தவறாக நடத்துறதுனால தான் அவங்களுக்கு வெறுப்பு, எரிச்சல், மனக்கசப்பு எல்லாம் உண்டாகுது. பெற்றவங்க சரியாக மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலேயே வீணா போகிற பிள்ளைங்க இன்னைக்கு அதிகம். சரி, பெற்றவங்களுக்கு இன்னைக்கு என்னதான் புத்தி சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நாம் எதையும் சொல்ல வரல, ஆனால் அது சம்பந்தமான சில நிபுணர்கள் சொல்லியிருக்கிறத உங்கள் காதில் போட்டு வைக்கலாம். அது என்னன்னா, பிள்ளைங்க கிட்ட அன்பு செலுத்துங்க. குழந்தையா இருந்தப்போ எவ்வளவு பாசமாக இருந்தீங்க, வளர வளர அதை ஏன் குறைச்சிக்கிறீங்க? பெற்றவங்களின் அன்பான வார்த்தைகளுக்கு ஏங்குறவங்க தான் இன்றைய இளைஞர்கள். அவங்க எதை சொன்னாலும் அதை அக்கறையாக காது கொடுத்து கேளுங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. அவங்க விரும்புறது உங்ககிட்ட இருந்து ஒரு மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம், இவ்வளவுதான். அவங்க அவங்களாவே முடிவுகள் எடுக்கட்டும், அதுக்கு நீங்கள் உதவியா இருங்க, அது போதும். மற்றவங்க முன்னாடி, முக்கியமாக அவங்க நண்பர்கள் முன்னாடி அவங்கள பற்றி மட்டமாக பேசாதீங்க. அவங்கக்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. நீங்கள் சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சு போச்சுன்னா உங்கள் பேரில் அவங்களுக்கு இருக்கிற மதிப்பு போயிடும், நம்பிக்கை போயிடும். அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் சண்டை போடக்கூடாது. உங்கள் பிள்ளைய எப்பவும் இன்னொரு பிள்ளையோட ஒப்பிட்டு பேசுகிற வேலையே வேணாம். கூட பிறந்த மற்றவங்களோட கூட ஒப்பிடக்கூடாது. இப்படி செஞ்சால் அவன் உங்ககிட்டையும் பிரியமாக இருக்க மாட்டான், அவங்ககிட்டையும் பிரியமாக இருக்க மாட்டான். புள்ள எங்கே போகிறான், என்ன பண்ணுறான் அப்படின்னுலாம் வந்து துப்பறிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. இளைஞர்கள் வந்து தனிமையை விரும்புகிறவங்க. அவங்கள வந்து பெட்டியில் வச்சு மூடி பாதுகாக்கணும்னு நினைக்கக்கூடாது. அவங்கள எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். உங்கள் புள்ள எப்படி நடந்துக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது மாதிரி நீங்கள் நடந்து காட்டுங்க, அது போதும். ஒரு வீட்டில் அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னங்க, நம்ம பொண்ணு பெரியவளாயிட்டா, அடிக்கடி கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கிட்டு இருக்கிறா, சீக்கிரமாக ஒரு பையனை பார்த்து கல்யாணத்தை முடிக்காம இப்படி மசன்னு கல் மாதிரி உட்காந்துருக்குறீங்களே அப்படின்னு சத்தம் போட்டாங்க. அந்த அம்மா, அவசரப்படாத, பார்க்கறதுக்கு கண்ணுக்கு அழகா லட்சணமா புத்திசாலியா ஒரு பையன் கிடைக்க வேணாமா, அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு அப்பா. இதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, எங்க அப்பா இப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்திருந்தா எனக்கு கல்யாணமே ஆயிருக்காது தெரியுமா அப்படின்னாங்களாம். திருப்பாவை 7ஆம் பாடல். நாயக பெண் பிள்ளையை எழுப்புகிறார்கள். கீசு கீசென்று எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாசன் அருங்குடல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அரவம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி, கேசவனைப் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். எங்கள் குழுவுக்கு தலைவியானவளே, நல்ல அழகுடையவளே, கீசு கீசென்று ஆனைச்சாத்தன் பறவைகள் ஆணும் பெண்ணுமாய் தமக்குள் இன்பமாய் பேசிக்கொள்ளும் பேச்சு உன் காதில் விழவில்லையா? பொழுது விடிந்ததை அறியாமல் பேய்த்தூக்கம் தூங்குகிறாயே. நறுமணம் பொருந்திய குழல்களை உடைய ஆயர் மகளிர் அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் ஒலிக்கும்படி தமது கைகளை மாற்றி மாற்றி மத்தினால் தயிர் கடையும் பெரிய ஒலி உன் காதில் விழவில்லையா? உயிர்களின் உள்ளும் புறமும் நிறைந்துள்ள நாராயணன், அழகிய வடிவை உடையவன், நமது ஆயர்பாடியில் கண்ணனாக வந்து தன்னை கொல்ல வந்த கம்சன் விடுத்த கேசி என்ற அரக்கனை கொன்று கேசவன் என்று பெயர் பெற்றவன். அவனது புகழை இந்த மார்கழி விடியற்காலையில் நாங்கள் பாடி வருவதை காதால் கேட்டும் கேளாதது போல் படுக்கையில் கிடக்கிறாயே, இது உன் பெருமைக்கு அழகல்ல, எழுந்து கதவை திற. இது பாடலின் திரண்ட பொருள். கரிச்சான் குஞ்சு, கரிக்குருவி, வலியன், செம்போத்து என்றெல்லாம் அழைக்கப்படுகிற அந்த குருவிகள் ஆனைச்சாத்தன் என்ற பெயருடையவை. அவை ஒன்றோடு ஒன்று கலந்து பேசுகிற போது கீசு கீசு என்று ஒலி எழுப்புகின்றன.
பறவைகளுடைய ஒலி கிசு கிசு என்று இருந்தாலும் அது கிருஷ்ண கிருஷ்ண என்று சொல்லுவதைப் போல பக்தர்கள் காதில் விழுகிறது. ஒரு இயற்கை ஒலியை பாடலில் கொண்டு வந்து காட்டுகிறார் ஆண்டாள் நாச்சியார். இயற்கை எழிலை முழுமையாக படம் பிடிக்கிறார். ஏன்? நேச்சர் இஸ் த பாடி லாங்குவேஜ் ஆஃப் த காட் த அல்மைட்டி. கடவுளின் உடல் மொழி எது என்று கேட்டால் இயற்கைதான் கடவுளின் உடல் மொழி. இந்த உலகம் பல சப்தங்களால் ஆனது. ஆனால் நமக்கு எந்த சப்தம் வேண்டுமோ அதைத்தான் நாம் கிரகித்துக் கொள்கிறோம். நமக்குரிய சப்தத்தை பிரித்தெடுப்பதுதான் வாழ்க்கையின் சூட்சமமே. வானொலி பெட்டியில் பாருங்கள், விதவிதமான அலைவரிசையில் பாடல் வரும், நாடகம் வரும், எத்தனையோ வரும், விளம்பரம் வரும். நீங்கள் எதை பிரித்து கேட்கிறீர்களோ அதுவே உங்களுக்குள் போகிறது. அதுபோல் பிரபஞ்சம் முழுவதும் பல்வேறு சப்தத்தால் நிறைந்திருந்தாலும் அவரவர்கள் அவரவருக்கு உரிய சப்தத்தை தான் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் என்கிறாள். கணவன் மனைவி கூட பல வீட்டில் கலந்து பேசுவது இல்லை. ஆனால் இந்த பறவை பட்சிகளுடைய பண்பாடு காலையில் எழுந்தவுடன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றன. மனிதன் காலையில் எழுகிற போது மகிழ்ச்சியோடு எழ வேண்டும். நேற்று இரவு தூங்கினோம், அது ஒரு பெரிய விஷயம். இன்று காலை உயிரோடு எழுந்திருக்கிறோம், அதுவும் பெரிய விஷயம். அதனால் மகிழ்ச்சியோடு அந்த மகிழ்ச்சியை கடவுளுக்கு நன்றி சொல்வதைப் போல பறவை பட்சிகள் சப்தஜாலம் எழுப்புகின்றன. அவை பேசின பேச்சரவம் என்று ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார். பேச்சு என்பது தெளிவானது, அரவம் என்பது ஒலியை குறிப்பது, ஓசையை குறிப்பது. பெரிய சப்தத்துக்கு அரவம் என்று பொருள் வரும். இவர்கள் தனித்தனியாக பேசுகிறார்கள், மொத்தமாக கேட்கிற போது சப்தம் மட்டும்தான் கேட்கிறது. எதையுமே கூட்டமாக குழப்பிக்கொண்டால் நமக்கு புரிய போவதில்லை. கூர்ந்து தனியாக கவனித்தால்தான் பேச்சு கிடைக்கும், இல்லை என்றால் அரவம் தான் கிடைக்கும். பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே. இந்த பாடல்ல மோனை பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே, அந்த பகரம் மோனையாக அமைந்திருப்பது ஒரு பெரிய அழகு. நீங்கள் உண்மையில் நல்ல விழிப்பில் இருந்தால், காலையில் மகிழ்ச்சியாக இருந்தால், பறவைகளின் குரல் மட்டுமல்ல, அவை தங்கள் சிறகுகளை சிலுசிலுப்பதை கூட நம்மால் கவனிக்க முடியும். அப்படி இவர்கள் அந்த ஆனைச்சாத்தனுடைய ஒலியை கேட்டு மகிழ்கிறார்கள். முதலிலே ஒன்னிரண்டு ஒலி எழுப்பியது, அதனால் கேட்கவில்லை என்று இந்த உள்ளே படுத்திருக்கிறவள் சொல்ல முடியும். அடி ஒன்று ரெண்டு அல்ல, இப்போது அரவம் பெரிதாக கூச்சல் போடுகிறதே, உனக்கு புரியவில்லையா என்ற அர்த்தத்தில் பேசின பேச்சரவம் என்றார்கள். இவள் உறக்கத்தை பேய்ப்பெண்ணே, பேய்போல் தூங்குகிறாயே என்று கேட்கிறார்கள். உண்மையிலே பேயாய் அலைகிறான் என்றுதான் சொல்வார்களே ஒழிய பேயாய் தூங்குகிறான் என்று சொல்ல மாட்டார்கள். ஒரே விஷயத்தில் தீவிரத்தன்மை காட்டுகிற போது என்ன இப்படி பேய் மாதிரி அலையரே என்று பேசுவது வழக்கம். இவள் தீவிரத்தன்மையினாலே, கண்ணன் மீது கொண்ட காதலினாலே இப்படி கிடக்கிறாளா, அல்லது தமஸ் என்கிற தாமத குணத்தின் காரணமாக இப்படி கிடக்கிறாளா? இது ஒரு பெரிய கேள்வி. சில பேர் ஒரு கோயில் குடமுழுக்குக்கு வேலை செய்வார்கள், பேயாக வேலை செய்வார்கள். அந்த குடமுழுக்கு வெற்றி பெறுவதற்கு வேண்டிய வகையில் அல்லும் பகலும் பாடுபட்டு கொண்டே இருப்பார்கள். குடமுழுக்கு வேளையில் போய் தூங்கி விடுவார்கள். இந்த உழைத்த களைப்பு காரணமாக அந்த கும்பாபிஷேகம் நடக்கிற போது போய் தூங்கி விடுவார்கள். அப்படி ஒருவேளை இன்றைக்கு நோன்புக்கு போகிறோமே, நீ இப்படி தூங்கலாமா? நாயக பெண்பிள்ளாய் முதலில் பேய்ப்பெண்ணே என்று அழைத்தவர்கள் பின்னாலே நாயக பெண்பிள்ளாய் தேசமுடையாய் என்று அழைக்கப் போகிறார்கள். பேய் என்றவுடன் தாழ்வாய் நினைத்து விட வேண்டாம். பேயனாய் ஒழிந்தேன் எம்பெருமானுக்கே யானும் ஒரு பேயனே என்று குலசேகர ஆழ்வார் அருமையாக அதை வேறு ஒரு கோணத்தில் பாடி காட்டுகிறார். இவர்களை எழ ஒட்டாதபடிக்கு செய்வது எது என்றால், அந்த கண்ணன் மீது கொண்ட அளவற்ற காதல் அல்லது பிரேமை ஒரு காரணமாக இருக்கலாம். அடுத்த ஒரு ஓசையை வர்ணிக்கிறார், இயற்கையை சொல்லி நமக்கு புரிய வைக்கிறார். பெண்கள் தயிர் கடைகிறார்கள். அந்த பெரிய ஆய்ச்சிமார்கள் தயிர் கடைகிற போது அவர்கள் கழுத்தில் அணிந்திருக்கிற தாலி, அதுவும் காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து, அச்சுத்தாலி ஆமைத்தாலி என்பார்கள். இதை கொஞ்சம் புரிந்து கொள்வது கடினம். இளம் வயதிலிருந்தே பெண்களுக்கு தங்க காசு கொடுத்து கொண்டே வருவார்கள். அந்த தங்க காசு தான் பெண்ணுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய சீதனம். அவர்களுக்கு தங்கத்தின் மூலம் சேமிப்பு நிகழும்.
தங்கள் சேமிப்பை காசாக்கி கையிலே வைத்திருப்பார்கள். திருமணமாகி அடுத்த வீட்டுக்கு போகிற போது அவர்களுக்கு ஆமைத்தாலி, கொஞ்சம் புடைத்த மாதிரி 2 உருண்டையாக இருக்கும், அதற்கு ஆமைத்தாலி என்று பெயர். அந்த காசும் பிறப்பும் அது ரெண்டையுமே கழுத்திலே கோர்த்து போட்டிருப்பார்கள் மஞ்சள் கயிற்றில். இந்த காசையும் மாட்டிக்கொள்வார்கள். அதன் பிறகு இந்த ஆமைத்தாலி என்கின்ற அந்த உருண்டையான தாலியையும் மாட்டிக்கொள்வார்கள். அப்படி தயிர் கடைகிற போது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று மோதி ஒரு பெரிய ஒலியை எழுப்புகிறது. என்ன டிராமாட்டிக்காக அதை கொண்டு வந்து நம்முடைய கண் முன்பாக காட்டுகிறாள் பாருங்கள். கண் முன்பாக அந்த காட்சி படப்பிடிப்பு போல வந்து நிற்கிறது. காலையில் வெண்ணெய் கடைகிறார்கள். ஏன் தெரியுமா? வெயில் ஏறி விட்டால் வெண்ணெய் உருகிவிடும், கண்ணனும் விட்டு வைக்க மாட்டார். எனவே அதிகாலையிலே கடைய வேண்டும் என்று வெண்ணெய் கடைகிறார்கள். பகவான் ராமகிருஷ்ணர் ஓர் உதாரணம் சொல்லுகிறார். வெண்ணெய் கடைகிறவர்கள் விடியற்காலையில் கடைவார்கள். காரணம், வெயில் வந்து விட்டால் வெண்ணெய் இளகிவிடும். அதுபோல் பக்தி வர வேண்டிய வயது இளம் வயது. உங்களுக்கு வயதாகிவிட்டால் உலகத்தின் வெப்பத்தில் அது உருகி ஓடிவிடும். எனவே இளம் வயதில் பக்தி வெண்ணெய் திரள வேண்டும், காலையில் மோர் கடைவது தயிர் கடைவது போலே என்று பகவான் ராமகிருஷ்ணர் ஒரு கருத்து சொல்வார். கை பேர்த்து கடைய முடியல, மலை மாதிரி வெண்ணெய், பார்க்கடல் மாதிரி பானை, எவ்வளவு நேரம் அந்த மத்தை போட்டு உருட்டி கொண்டே இருக்கிறது. கை மாற்றி கை பேர்த்து. காலையிலேயே இந்த பெண்கள் தலையில் பூச்சூடி இருக்கிறார்கள். இவர்கள் குழலுக்கே வாசம் இருக்கிறது. வாசனரும் குழலாய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அரவம் கேட்டிலையோ. அந்த ஓசையிலே ஒரு அழகு இருக்கிறது. பித்தகோரஸ் கொல்லறு பட்டறையிலே ஏற்படுகிற ஒலியை வைத்துக்கொண்டு அந்த இரும்பின் அடர்த்தி என்ன என்று சொல்ல முடியும் என்று சொல்கிறார். அடர்த்தியான இரும்பு வர வர அதை தட்டுகிற அந்த ஒலி ஓசை மாறிக்கொண்டே போகும் என்று சொல்லுகிறார். ஒலி அழகை பற்றி மகாகவி பாரதி ஒரு மனிதனை ஒலியும் ஓசையும் என்ன பாடுபடுத்துகிறது என்பதை குறிப்பிடுகிறார். காணப்பறவை கலகலமெனும் ஓசையிலும், காற்று மரங்கள் இடை காட்டும் இசைகளிலும், ஆற்று நீரோசை அருவி ஒலியினிலும், நீலப் பெருங்கடல் என் நேரமுமே தான் இசைக்கும் ஓலத்திடையே உதிக்கும் இசையினிலும், மானுட பெண்கள் வளரும் ஒரு காதலினால் ஊனுருக பாடுவதில் ஊரிடும் தேன் வாரியிலும், ஏற்ற நீர் பாட்டின் இசையினிலும், நெல்லிடிக்கும் கோற்றொடியார் குக்குவென கொஞ்சும் ஒலியினிலும், சுண்ணமிடிப்பார்தம் சுவை மிகுந்த பண்களிலும், பண்ணை மடவார் பழகு பல பாட்டினிலும், வட்டமிட்டு பெண்கள் வளைக்கரங்கள் தாமொலிக்க கொட்டி இசைத்திடுமோர் கூட்டமுத பாட்டு கோரஸ் கூட்டமுத பாட்டினிலும், வேயின் குழலோடு வீணை முதலாம் மனிதர் வாயினிலும், கையாலும் வாசிக்கும் பல்கருவி நாட்டினிலும், காட்டிலும் நாளெல்லாம் நந்தொலிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவினான் என்று மகாகவி பாரதி பாடுகிறார். இசையினுடைய வலிமை அது. அப்படி ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ. நாயகப் பெண் பிள்ளாய் நீ எங்கள் தலைவியாயிற்றே. நாராயணன் மூர்த்தி, எப்பேற்பட்ட வலிமையுடையவன், எப்பேற்பட்ட பெருமையுடையவன் எம்பெருமான். அந்த எம்பெருமான் திருப்பெயரையும் கல்யாண குணங்களையும் பேசுவதுதான் பாசுரத்தினுடைய நோக்கமே. கேசி என்கிற ஒரு அரக்கனை வென்றவன், அதனால் கேசவன் என்கிற பெயரை பெற்றவன். கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. ராமாவதார காலத்திலே கரதூஷண வதம் முடிந்தவுடனே சீதை ஓடி வந்து கட்டிக்கொள்கிறாள். அப்படி கேசிவதம் நிகழ்ந்தது என்று சொன்ன உடனே நீ கண்ணனை கட்டிக்கொள்வதற்கு எழுந்து வருவாய் என்று பார்த்தால், நல்லவேளை கண்ணனுக்கு ஆபத்து இல்லை என்று நெஞ்சை பிடித்து கொண்டு தூங்குகிறாயா? கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. கேசமுடையாய், இதான் பெண்களுடைய இயல்பு. எவ்வளவுதான் பெண்கள் மாறினாலும் அடுத்த பெண்ணினுடைய கூந்தல் எவ்வளவு நீளம் என்பதை பற்றி யோசிப்பார்கள். கேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் என்று இந்த பாசுரம் நிறைவு பெறுகிறது. ஒரு சிறு திருத்தம். தேசமுடையாய் என்றும் ஒரு பாடம் உண்டு. கேசமுடையாய் என்பதை விட தேசமுடையாய் என்ற பாடல் வரியிலே பொருள் ஆழம் சுவை கூடுதலாக இருக்கிறது என்று கருதுவதற்கு இடமுண்டு. காரணம், அவள் அழகான கூந்தலை உடையவள் என்ற பொருளிலே 1-2 பதிப்புகளிலே கேசமுடையாய் என்கிற பாடம் இருக்கிறது. ஆனால் தேசமுடையாய் என்ற சொல்லுக்கு பொருள் ஒளியுடையவளே என்பது பொருள். ஒரு பெண்ணை வர்ணிக்கிற போது ஒளிதான் பிரதானம், பொன்னின் ஒளி பூவின் வெறி என்று சீதா பிராட்டியாரை கவிச்சக்கரவர்த்தி கம்பன் வர்ணிக்கின்றார். கண்ணனுடைய நினைப்பில் எப்போதும் ஒளி உடையவளாக விளங்குகின்றாள் என்ற பொருளிலே தேசமுடையாய் என்கிற பாடம் சுவையான, அழுத்தமான, ஆழமான, பெரும்பகுதி பதிப்புகளில் காணப்படுகிற பாடம் என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வணக்கம். 8வது திருப்பாவை பாட்டு.
உற்சாகமுள்ள ஒரு பெண்ணை உறக்கத்திலிருந்து எழுப்புகிறார்கள். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான், மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். கோதூகலமுடைய பாவாய் எழுந்திராய், பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை, மல்லரை மாட்டிய தேவாதி தேவனைச் சென்று நாம் சேவித்தால் ஆவா என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். 8ஆம் பாட்டின் உரை. கண்ணனை எப்போதும் எண்ணி குதூகலமே வடிவான ஒரு பெண் இப்பாடலில் எழுப்பப்படுகிறாள். எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்த பெண்ணே, கிழக்கு வெளுத்து விட்டது. பனிப்புல் மேய்வதற்காக எருமைகளை அவிழ்த்து விட்டு விட்டார்கள். பாவை நோன்புக்கென்ன நீராட மிகுதியான நமது கூட்டத்தைச் சேர்ந்த பெண்கள் பாவையின் நோன்பு கொண்டாடும் இடத்திற்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நடுவில் நிறுத்தி உன்னை அழைத்துச் செல்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். கேசி என்ற குதிரை வடிவில் வந்த அரக்கனை மாய்த்தவனும், சாணூரன் முஷ்டிகன் என்ற மல்லர்களை வென்று கொன்றவனும், தேவர்களுக்கெல்லாம் பெரிய தேவனுமான கண்ணனை நினைத்து பாடி அவனை சென்று அடைந்தால் அவன் நம் வருகையை அறிந்து வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து நாம் விரும்பிய பறையை நலனை நமக்கு தருவான். உறக்கத்தை கலைந்து எழுந்திரு என்பதுதான் இந்த பாடலின் திரண்ட பொருள். கீழ்வானம் வெள்ளென்று, கிழக்கு வெளுத்து விட்டது, அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பான அருணோதயம் நிகழ்ந்து விட்டது. பண்டைய தமிழ் மரபு சூரியன் உதிப்பதற்கு முன்பாக எழுந்துவிட வேண்டும் என்கிற ஒரு ஒழுங்கியல் இருந்தது. இதற்கு ஒரு காரணம் உண்டு, ஒரு அருமையான பொன்மொழி. சூரியன் யாரை படுக்கையில் பார்க்கிறானோ அவர்களை வாழ்நாள் முழுவதும் படுக்கையிலேயே விட்டுவிடுகிறான் என்று ஒரு பொன்மொழி உண்டு. மனிதன் நோயின்றி இருக்க வேண்டும் என்று சொன்னால் விடியல் வேளையிலே சூரியன் வருகிறதற்கு முன்பாக எழுந்து நின்று அந்த சூரியனை வரவேற்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். இந்த கிழக்கு வெளுத்தது என்பதை கீழ்வானம் வெள்ளென்று என்று எழுதுகிறார். ஒரு குறிப்பு, இவையெல்லாம் வெளியில் நடக்கிற விஷயங்கள். சூரியோதயத்திற்கு முந்தைய வானம் வெளுத்த நிலை. வெளியில் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து விட்டதே, உள்ளே நடக்க வேண்டியது நடந்திருக்கிறதா? வெளி அடையாளங்கள் சரியாக இருக்கின்றன, உள்ளே நிகழ வேண்டிய ஆன்ம விடியல் அது நடந்திருக்கிறதா? உனக்கு என்ன அஞ்ஞானமா? இன்னொரு அடையாளம் சொல்லுகிறாள், விடியலுக்கான அடையாளம். எருமை மாட்டை அவிழ்த்து விட்டு விட்டார்கள், மேய்ச்சல் நிலத்திற்கு கூட்டி போகிறார்கள். ஆனால் மேய்ச்சலுக்கு போவதற்கு முன்பு அதை அவிழ்த்து விட்டவுடனே பனிப்புல் மேய்வதற்கு அனுமதிப்பார்கள். அதுவும் பரபர என்று ஓடிவர் வந்து அந்த பனிப்புல்லை எல்லாம் மேயும். காரணம், பனிப்புல் மேய்ந்தால் பால் நன்றாக இருக்கும் என்பது ஆயர்பாடியினுடைய கொள்கை. ஆண்டாள் அந்தணர் குலத்தில் பிறந்து வளர்ந்தாலும் கூட அவளுடைய இயல்பு ஆயர்பாடியின் உண்மைகள் அனைத்தையும் தெரிந்து வைத்திருக்கிறாள். எருமை சிறுவீடு மேய்வான், சிறுவீடு சின்னதாக விட்டிருக்கிறார்கள், முழுசா விட்டுடல. அது கொஞ்சம் அப்படி பக்கத்தில் போய் அந்த அவிழ்த்து விட்ட உடனே வந்து வெளியில் இருக்கிற அந்த பனிப்புல்லை மேய தொடங்குகிறது. அறிந்தோ அறியாமையிலேயோ எருமை என்ற வார்த்தையை பயன்படுத்துவதிலே ஒரு கிண்டல் இருக்கிறது. ஏன்னா யாராவது அதிக நேரம் தூங்கி கொண்டிருந்தா, என்னடா இப்படி எருமை போல தூங்குறியே என்று ஏசுவார்கள். எருமையே எழுந்து விட்டதே, நீ இன்னும் எழுந்திருக்கவில்லையா? அதில் ஒரு கேலி இருக்கிறது, ஒரு கிண்டல் இருக்கிறது. எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான், ஓடுது, அது பாட்டுக்கு அது போய் திங்கிறதுக்காக அது பறந்து புறப்பட்டது. மிக்குள்ள பிள்ளைகளும், அதாவது 5 லட்சம் குடியில் இருக்கிற அத்தனை பெண்களும் ஒருத்தருக்கொத்தர் உறவு. அவர்கள் எல்லாருக்கும் நோன்பு நோக்க வேண்டும், கண்ணபெருமானை காண வேண்டும், அவன் தரிசனத்தை சென்று அனுபவிக்க வேண்டும், அவனோடு கலவி பரிமாற வேண்டும் என்ற எண்ணத்தினாலே போக வேண்டும் என்று எல்லோரும் தவிக்கிறார்கள். இறைவனை சென்று சேர வேண்டும் என்று இந்த சபரிமலைக்கு போகிற சில அன்பர்கள் ஒரு வேகத்தோடு புறப்படுவார்கள். அது மாதிரி போவான் போகின்றாரே, அப்படி எல்லாம் வேக வேகமாக எல்லோரும் புறப்படுகிறார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இன்றைக்கு சிலருடைய மனதிலே கோவிலுக்கு போவது என்பது ஒரு டூரிசம் ஸ்பாட் விசிட் என்பது போல மாறி இருக்கிறது. இல்லை இல்லை இல்லை, அது திருத்தல யாத்திரை. திருத்தல யாத்திரைக்கும் டூரிசம் டெவலப்மெண்ட்டுக்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ஆன்மாவும் விளங்கிக் கொள்ள வேண்டும். மனதுக்கு மகிழ்ச்சி தருவது டூரிசம், ஆன்மாவுக்கு அமைதி தருவது தல யாத்திரை. அப்படி போவான் போகின்றார், எல்லாம் புறப்பட்டு விட்டார்கள். நாங்கள் என்ன பண்ணி வைத்திருக்கிறோம்? நிறுத்தி வைத்திருக்கிறோம். போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். பொதுவாக அப்படி புறப்பட்டு விட்டவர்களை தடுக்கக்கூடாது.
ஆனால் எங்கள் மனம் வேதனைப்படுகிறது. உன்னை விட்டுவிட்டு எப்படி அம்மா நாங்கள் போக முடியும்? பிரார்த்தனை கூட்டத்தால் நிறைவு பெறுகிறது, ஆனால் தியாகம் தனிமையால் அழகு பெறுகிறது. தியாகம் தான் ரொம்ப முக்கியம். பிரார்த்தனையை விட நிறைய பிரார்த்தனைகள் இருக்கட்டும், அதை விட தியாகம் அதை விட முக்கியம். நாங்கள் எல்லாரும் புறப்பட்டு விட்டார்கள், அவளை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறேன், ஒன்றை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று. ஒருவரை விட்டு விட்டு போனாலும் மனம் நிம்மதி அடையுமா? நாம் சாப்பிடுகிறோம், நமக்கு வேண்டிய ஒரு அன்பர், ஐயோ ஒரு வரலையே ஒரு வரலையே ஒரு வரலையே என்று தவிப்போம் இல்லையா? அதுபோல் கண்ணனை அனுபவிக்கின்ற அனுபவத்திலே ஒருத்தி விட்டு போனாலும் அவர்கள் மனது வேதனைப்படுகிறது. அதனால் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து, உன்னை கூப்பிடுவதற்காக வந்து நிற்கிறோம். ஒரு அழகான வார்த்தை நான் படித்தது, காத்திருப்பதற்கு அதிக பொறுப்பு வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு விஷயத்துக்கு காத்திருப்பது என்பதற்கு கூடுதலான பொறுப்பு வேண்டும். கல்யாண பந்தியிலேயே பல பேர் பரபரக்கிறார்கள், கூப்பிடாமலேயே சாப்பிட ஓடுகிறார்கள். ஆனால் இவர்கள் பக்திக்கு போகிற போது கூட ஒருத்தி வர வேண்டுமே என்று காத்திருக்கிறார்கள். பொறுமை உள்ளவர்களே இந்த உலகத்தை ஒளிமயமாக ஆக்குகிறார்கள். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று எண்ண வேண்டும் அல்லவா? இன்னும் ஒரு வார்த்தை சேர்த்தே சொல்லுகிறேன், பொறுமை கூட ஒரு வழிபாடுதான். பொறுமை கூட ஒரு உயர்ந்த வழிபாடுதான். வழிபாட்டின் ஓர் அங்கம் அல்ல பொறுமை என்பது, வழிபாட்டின் ஓர் அங்கம் அல்ல, பொறுமையே ஒரு பெரிய வழிபாடு. கடைசி மாணவனுக்கும் பாடம் சொல்லிக் கொடுக்கிறவரே நல்லாசிரியர். அதுபோல் உன்னை விட்டு விட்டு போக எங்களுக்கு மரம் வரவில்லையடி அம்மா, அதனால் உனக்காக காத்திருக்கிறோம். ஏனென்றால் நீ வந்தால் அந்த இடம் கலகலப்பாக இருக்கும். கோதூகலமுடைய பாவாய் எழுந்திராய். சாதாரணமாகவே இளம்பெண்கள் எப்போவுமே சிரித்தபடி இருப்பார்கள். அவர்கள் இருக்கிற இடத்துல சத்தம் ஜாஸ்தியாக இருக்கும். விஞ்ஞானத்திலேயே ஆண் மூளை பெண் மூளையை பற்றி பிரித்து வைத்து சொல்கிறார்கள். ஆணினுடைய மூளையிலே பேசுவதற்கான பேச்சு மையம் என்பது மிக குறைவு. ஆனால் பெண்ணினுடைய மூளை அமைப்பிலே பேசுவதற்கான மையம் என்கிற அந்த தன்மை கூடுதல். மொழி வளம் என்பது ஒரு பெண்ணுக்கு எளிமையாக வரும். மொழி வளம் என்பது ஆண் பருவமடைய அவனுடைய பேச்சிலே அது வராது. கோதூகலமுடைய பாவாய், எப்போதும் உற்சாகமாக இருக்கிறவள். பாடிப்பறை கொண்டு, என்ன பொருள்? நாம் போய் பாடினால் அவன் பறை நமக்கு தருவான். இதற்கு வெளிப்படையான பொருள் நோன்புக்குரிய அந்த மண்ணினால் செய்யப்பட்ட தோல் கருவியாகிய பறை. ஆனால் ஆழத்தில் பார்த்தால் ஒவ்வொரு உயிரும் இந்த உலகத்தில் பெற வேண்டியது முக்தி. அந்த முக்தியை தரக்கூடிய பரம்பொருள் பரமாத்மா அவன். அதனால் அவனை பாடுவதால் நாம் பறை கொள்ளலாம். மாவாய் பிளந்தானே, குதிரை வடிவத்திலே ஒரு அரக்கன் வருகிறான். அவனுடைய வாய் பிளந்து அவனை கண்ணபெருமான் கொல்லுகிறான். மா விலங்கு, வாய் பிளந்தானே. இந்த திருக்குறளில் கூட ஒரு குறள் வரும், மயிர் நீப்பின் வாழா கவரி மா அன்னார். அதை கவரி மான்னு படிப்பார்கள். இல்லை இல்லை, மானா விலங்கு, பனிமலையில் இருக்கிற விலங்கு. அது ஒரு வகையான குதிரை, யாக். அது என்னன்னு கேட்டால், அதுக்கு மேலே இருக்கிற அந்த தோல் ரோமம் நீங்கி விட்டதுன்னு வச்சுங்க, அந்த குடில் அதால் வாழ முடியாது. மா என்பது ஒரு வகையான விலங்கு. மா வாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனே. கண்ணனுடைய வாழ்க்கை முழுக்க பார்த்தா அசுரர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள், மோதி மோதி சாகிறார்கள். முஷ்டிகன், சாணூரன், இந்த கண்ணபெருமானுடைய கதைகளை எல்லாம் இங்கே சொல்லுகிறாள். பக்தி உலகத்தினுடைய சிறப்பே தான் எதை விரும்புகிறோமோ அந்த பரமாத்மாவின் வரலாறுகளை பரிமாறி கொள்ளுதல். மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், கடவுள் நம்மிடத்துல வருவதற்கு தயாராக தான் இருக்கிறார். ஆனால் நாம் அதுக்கு முன்னாடி நாம் அங்கே போய் நிற்கணும். நம்மளை பார்ப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். நீ 4 அடி எடுத்து வைத்தா 40 அடி எடுத்து வைப்பதற்கு, 4000 அடி எடுத்து வைப்பதற்கு கடவுள் தயாராகவே இருக்கிறார். உண்மை அது. ஆனாலும் ஒரு மரியாதை கருதி நாம் சென்று சேவிக்க வேண்டும். சென்று நாம் சேவித்தால் ஆ வா என்று ஆராய்ந்து அவர் நம்மளை வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறார். அதில் அந்த அழகு பாருங்க, மாவாய் பிளந்தானே என்பதற்கு எதுகையா ஆவா என்று. அதாவது நீ வந்துட்டியா, வா வா என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். மகிழ்ச்சியுடைய ஒரு பெண், அவளும் சேர்ந்து சென்றால் மட்டுமே இறை அனுபவம் என்பது பூரணமாகிறது. ஒருவரை கூட விட்டுவிடக்கூடாது என்று ஒரு உண்மையை புரிந்து கொள்ளவான். இந்த காலத்தில் தான் கோயிலில் ஒன்றை பார்க்க விட மாட்டேன், என்ன பார்க்க விட மாட்டேன், நான் ஒன்றை மறைப்பேன், நான் பெரிய விஐபி, இப்படி பலவிதமான மனோபாவங்களில் சுவாமி தரிசனம் மாறி போய் விட்டது. ஆனால் உண்மையான பக்திக்கு அடையாளம் வா நீ வந்து பார், வா நீ வந்து பார். ஆக எல்லோரும் வர வேண்டும் என்ற அந்த தவிப்பு இந்த பாசுரத்தின் மூலம் நமக்கு கிடைக்கிறது. 9வது பாடல்.
தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலணை மேல் கண் வளரும் மாமன் மகளே, மணிக்கதவும் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ, உன்மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ, ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். அப்பழுக்கற்ற தூய்மையான பரிசுத்தமான மாட மாளிகைகளைச் சுற்றிலும் 4 பக்கங்களிலும் விளக்குகள் ஒளிவிட்டு பிரகாசித்து எரிந்து கொண்டிருக்கவும், அம்மாளிகையைச் சுற்றிலும் அகில் சந்தனம் போன்ற வாசனைப் பொருள்களின் நறுமணம் எங்கும் கமழவும், நல்ல பஞ்சடைத்த மெத்தையில் கண்ணுறக்கம் கொள்ளும் எங்கள் மாமன் மகளே, மாணிக்கங்கள் பதிக்கப் பெற்ற உன் வீட்டு கதவின் தாழ்பாளை திறக்க மாட்டாயா? திறந்து விரைவில் வந்து எங்களுடன் சேர்ந்து கொள்ள மாட்டாயா? மாமிகளே, நீங்களாவது அவளை எழுப்பிவிட மாட்டீர்களா? விடிந்து எவ்வளவு நேரமாகிவிட்டது, நாங்கள் இவ்வளவு நேரம் அவளை அழைத்து கொண்டிருக்கிறோமே, அவளுக்கு என்ன ஆயிற்று? ஒரு வார்த்தை கூட பதில் கூற மாட்டேன் என்கிறாளே, அவள் என்ன பேசும் திறனற்ற ஊமையா? அல்லது நாங்கள் அழைப்பது அவளுக்கு கேட்கவில்லையா, காது கேட்கவில்லையா? அல்லது ஆழ்ந்த பேருறக்கத்தில் படுத்து கிடக்கிறாளா? அல்லது யாரேனும் கட்டுப்படுத்தி அவளை பெருந்துயில் கொள்ளுமாறு செய்து விட்டார்களா? அல்லது ஏதேனும் மந்திரம் மாயம் செய்திருக்கிறார்களா? அதன் வசம் கட்டுப்பட்டு இப்படி பேருறக்கம் கொண்டு கிடக்கிறாளே, நாங்கள் அந்த மாமாய செயல்களில் வல்லவனும் மிகுந்த தவமுடைய இலக்குமியின் கணவனும் வைகுண்டத்திற்கு அதிபதியுமான நாராயணன் பெயரை திரும்ப திரும்பச் சொல்லி பக்தி பரவசத்தில் ஈடுபட்டு அவளை அழைக்கிறோமே, அவள் ஏன் இன்னும் எழுந்து வந்து கதவை திறந்து எங்களுடன் சேர்ந்து இறைவன் திருப்பெயரை சொல்லி வழிபட மாட்டேன் என்கிறாள்? நீங்களாவது கேட்டுச் சொல்லுங்களேன் என்கிறார்கள். இந்த பாடலின் திரண்ட பொருள் இது. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. விளக்கு எரிப்பதற்கே நிறைய செல்வம் இருக்க வேண்டும். இது சீர்மல்கும் ஆய்பாடி செல்வச் சிறுமியர்கள் வாழுகிற இடம். அந்த வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது? தூய்மையான ரத்தின மணிகள் அப்படியே பதிந்து வைத்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பு எழுதுகிறார்கள், அரசர்கள் அந்தப்புறத்திற்கு சிறந்த மணியை கொண்டு அற்புதமான கட்டடத்தை அமைப்பார்களாம். அங்கு வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட கற்களை கொண்டுதான் அரண்மனையையே கட்டுவார்களாம். இது துவளில் மண்டபம், அது தூமணி மாடம் என்று அதற்கு ஒரு விளக்கம் சொல்கிறார்கள். ஆக இழைத்து இழைத்து தூய்மையான மணியினை கொண்டு வந்து கட்டியிருக்கிறார்கள். அது ரத்தின மணி. இந்த பெண் எழுந்திருந்திருக்க வேண்டும், எழுந்திருக்கவில்லை. ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஒரு குடும்பம் விழிப்பதற்கு முன்பு விழிக்க வேண்டியவள் அந்த வீட்டில் இருக்கிற பெண். ஏனென்றால் ஆண் எழுந்தால் அவனை மட்டும்தான் சுத்தம் செய்து கொள்கிறான், பெண் எழுந்தால் அந்த வீடே சுத்தமாகிறது என்று ஒரு பொன்மொழி சொல்வார்கள். எனவே ஒரு பெண்ணாகி இருக்கிறவள் இப்படி உறங்கிக் கொண்டிருக்கலாமா? தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. 4 புறங்களிலும் நல்ல விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அகில் சந்தனம் போன்ற நறுமண புகை வீசுகிறது. தூபம் கமழ, செல்வச் செழிப்பு. துயிலணை மேல் கண் வளரும். அது தூங்குவதற்காகவே அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய மெத்தை. அதாவது அந்த மெத்தையை பார்த்தாலேயே வா 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 வந்து படு என்று அழைப்பதை போல 5 விதமான சிறப்புகள் அமைந்திருக்கக்கூடிய பஞ்சனை அது. அதில் அழகு இருக்கிறது, மென்மை இருக்கிறது, குளிர்ச்சி இருக்கிறது, சுகம் இருக்கிறது. அப்படிப்பட்ட அருமையான அந்த பஞ்சனையின் மீது அவள் படுத்திருக்கிறாள். தமிழிலே தூங்குகிறார்கள் என்று சொல்ல மாட்டார்கள், கண்வளராய் என்று சொல்வார்கள், மங்களம் கருதி. ஏன்னால் தூங்கிவிட்டார் என்றால் அமங்கலமாகிவிடுமே என்பதற்காக கண்வளராய் என்று சொல்லை பயன்படுத்துவது வழக்கம். சின்ன வயதிலிருந்து குழந்தை கண் வளருது என்று ஒரு வார்த்தை சொல்வார்கள். அதில் ஒரு விஞ்ஞான குறிப்பே இருக்கிறது. உண்மையிலேயே கர்ப்பத்தில் குழந்தை தூங்குவதால் தான் வளருகிறது. அது ஒரு 10 மாத காலம் தாயின் கர்ப்பத்தில் கண் திறக்காது. கண் திறந்து விட்டால் ஊமை, அது விதவிதமான குறைபாடு உடைய ஊனமான குழந்தையா வந்து பிறக்கும் என்று விஞ்ஞான குறிப்பு இருக்கிறது. அந்த குழந்தை கண்களை மூடிக்கொண்டு தூங்கிக் கொண்டே இருக்கும்.
அதில் என்ன ஆச்சரியம் என்று கேட்டால் அப்போதான் அது வளருகிறது. ஒரு புள்ளியிலிருந்து ஒரு குழந்தையாக முழுமையாக வளருகிறது. அந்த கண் வளருதல் என்பதில் தூங்கும்போது வளர்ச்சி நிகழ்கிறது என்கின்ற ஒரு குறிப்பு இருக்கிறது. மனிதனுக்கு கூட தூக்கம் அவசியம். ஏன்னா உடம்பில் இருக்கிற செல்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்வதற்கு மனிதன் தூங்க வேண்டி இருக்கிறது. அடுத்து உறவு சொல்லி அழைக்கிறாள். மாமன் மகளே. இவள் அந்தணகுல பெண் என்றாலும் 1000 குலமகளாக ஆகும் விருப்பத்தின் காரணமாக ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்கிறாளாம். இதை உரையாசிரியர்கள் எழுதும்போது ஒரு அழகான வாக்கியமாக குறிப்பிடுகிறார்கள். திருவாய்ப்பாடியிலே ஒரு பிரகிருதி சம்பந்தம் தனக்கு உஜ்ஜீவன ஹேதுவாக ஆண்டாள் ஆசைப்பட்டபடி, அழகிய மணவாள பெருமாள் நாயனாருடைய வியாக்கியானத்திலே திருவாய்ப்பாடியிலே ஒரு பிரகிருதி சம்பந்தம் தனக்கு உஜ்ஜீவன ஹேதுவாக ஆண்டாள் ஆசைப்பட்டபடி மாமன் மகளே என்று உறவு சொல்லி அவள் அழைக்கிறாள். மணிக்கதவம் தாழ்த்திரவாய். அது உள்ளிருப்பது வெளியே தெரியும்படி அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு வீடு. அவள் எப்படி தூங்குகிறாள் என்பது கூட வெளியே தெரிகிறது. அந்த கட்டில், அந்த மெத்தை, அந்த விளக்கு எரிகிறது. இந்த பாடலே மிக ரசமான ஒரு பாடல். திருப்பாவையில் 30 பாட்டு அழகு என்று சொன்னால் இந்த பாட்டுக்கு என்று தனியான ஒரு ரசனை உலகத்தில் தனியான ஒரு கூட்டமே உண்டு. மணிக்கதவம் தாழ்த்திரவாய், நீ வந்து திற. ஏன்னா எழுந்து வந்து திறக்கிற போது நாங்களா திறந்து கொண்டு உள்ள வந்தால் அது மரியாதையாக இருக்காது ஒரு வீட்டுக்குள்ளே. நீ வந்து திற. ஆனால் அவள் அசைவதாக தெரியவில்லை. அவளுடைய அம்மா எழுந்து விட்டாள். அவள் மற்ற வேலைகள் பார்த்து கொண்டிருக்கிறாள். அதனால உறவு சொல்லி அவளை அழைக்கிறார்கள். மாமீர், அவளை எழுப்பீரோ? நீங்கள் அவளை எழுப்பிவிடக்கூடாதா? அப்படி தூங்கி கொண்டிருக்கிறாளே. உன் மகள்தான் தன்னுடைய தோழியினுடைய தாயை பார்த்து சொல்கிறாள், உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ. என்ன பொருள் தெரியுமா? பேச்சு வராதவர்கள் என்று பொருள் அல்ல. ஊமை என்ற சொல்லுக்கு இறை நாமம் சொல்லாதவர் என்று பொருள் என்று எழுதுகிறார். இறைவனுடைய நாமத்தை சொல்ல வேண்டிய சந்தர்ப்பத்தில் சொல்லவில்லை என்றால் பிறகு நாக்கிருந்து என்ன பையன்? பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்பார்கள் அல்லவா? உண்ணா நாள் என்பது இந்த உலகத்தில் சாப்பிடாத நாள் அல்ல, உன்னை வணங்காத நாள் தான் உண்மையிலேயே உண்ணா நாள் என்று குறிப்பிடுவார்கள். ஊமையோ அன்றி செவிடோ. என இறைவன் புகழ் கேளாத செவி என்ன செவியே என்று சிலப்பதிகாரம் பேசும். இந்த பெருமானுடைய புகழை நாங்கள் சொல்லுகிறோம், அவள் காதிருந்தும் கேட்கவில்லையே. நேற்று வரை நன்றாக பேசினாளே, இன்று என்ன ஊமையாகிவிட்டாளா? அழைப்பு அவள் காதில் போய் விழவில்லையா? அல்லது இரண்டுமே அவளுக்கு இணைந்து விட்டதா? சோம்பல் வயப்பட்டாளா? யாரேனும் மந்திரம் மாயம் செய்து விட்டார்களா? என்ன நடந்து விட்டது? ஊமையோ அன்றி செவிடோ. மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். ஏன்னா மந்திர துயில் பட்டாளே. இப்படி அவள் பிடிவாதமான ஒரு தூக்கத்தில் போய் மாட்டிக்கொண்டு இருக்கிறாளே. நாங்கள் அழைக்கிறோம். எதை சொல்லி அழைக்கிறோம்? மாமாயன், மகா மாயையில் வல்லவனாகிய பெருமான். மாதவன், நம்முடைய சாதாரண தவம் அல்ல, எல்லா தவங்களுக்கும் அப்பாற்பட்ட பெரும்பொருள். அந்த தவத்தால் அடைய வேண்டியவன் கருணையினால் தானாகவே நம்மிடத்தில் வருவதால் அவன் மாதவன். வைகுந்தத்தில் இருக்கிறவன் என்றாலும் கருணை காரணமாக ஒவ்வொரு கோயிலிலும் அர்ச்சாவதாரத்தில் எழுந்தருளி இருக்கின்றவன். வைகுண்டபதி என்றாலும் இந்த பூமிக்கு கிடைக்கிறவன். வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவின்று. உண்மையிலேயே திருப்பாவையினுடைய நோக்கமே இறைவனுடைய நாமத்தை பல வகையில் சொல்வது. இறைவனுடைய நாமத்துக்கு மிகுந்த சக்தி அதிகம். கட்டிப்பொன் போலே அவன், பணிப்பொன் போலே திருநாமம் என்று உரை எழுதுவார்கள். அதாவது தங்கத்தில் ஒரு பெரிய கட்டி இருந்தால் கூட அதை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுவது? ஆனால் பணிக்கப்பட்ட பொன், வளைக்கப்பட்ட பொன்னாக இருந்தால் அது பல சமயத்தில் ஆபத்துக்கு உதவும். ஒரு மோதிரமாக இருந்தால் அடகு கடையில் வைத்து கூட ஒரு ஆபத்திலேருந்து வெளியில் வரலாம். இறைவன் வைகுந்தத்திலே இருக்கிறான் என்று சொன்னால் கட்டிப்பொன் போலே, ஆனால் பணிப்பொன் போலே அவனுடைய திருநாமம், நாமம் பலவும். இன்னும் கூட நிறைய விளக்கங்கள் சொல்வார்கள். இறைவனுடைய நாமம் இறைவனை விட செல்வாக்கு உடையது என்று. ஒரு வங்கிக்கு போகிறோம், செக்கில் கையெழுத்து போட்டு கொடுத்தா நம்ம கையெழுத்துக்கு தான் அதிக பலம் இருக்குமே ஒழிய நாமே போய் நின்று கொண்டு பணம் கொடுன்னு கேட்டால் கூட கொடுக்கறதுக்கு யோசிப்பா. எப்படி கொடுப்பார்கள்? கையெழுத்துக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது. அதுபோல் நாமும் இறைவனை காட்டிலும் வலிமை உடையது என்று ஒரு குறிப்பு சொல்வார்கள். ஒரு சின்ன வரலாறு. காஞ்சி மகா சுவாமிகள் உடல்நல குறைவு மாதிரி ஜுரத்தில் இருக்கிறார்கள். மருத்துவர் வர சொன்னார்கள். அவர் உடனே மருந்தெல்லாம் கொடுக்க வேண்டி இருக்குமோ என்ற எண்ணத்தில் அவர் வந்தார். உன்னை யார் இப்படிலாம் வர சொன்னா? நீ உட்கார், நான் இப்போ என்னுடைய டெம்பரேச்சர் எடுத்துக்கோ, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல போகிறேன், சொல்லி முடிச்சதுக்கப்புறம் டெம்பரேச்சர் எப்படி இருக்கு பார் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுவதற்கு முன்பு ஜுரம் இருந்தது. சொல்லி முடித்த பிறகு ஜுரம் இல்லவே இல்லை. உன்னை எதுக்கு தெரியுமா கூப்பிட்டேன்? மருந்து கொடுத்து தான் இதை காப்பாற்றணுங்கிறது இல்லை.
விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னாலேயே ஜுரம் போயிடும்னு தெரிஞ்சுக்கோ என்று ஒரு செய்தி சொன்னதாக ஒரு வரலாறு உண்டு.